உங்களோட நெருங்கினவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள் உங்களை குத்தி வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை பேசியிருக்காங்களா? அதை கேட்டு நீங்கள் அழுது இருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் அழுது கொண்டிருந்தால் இப்பொழுது ஒருவேளை நீங்கள் சிரித்த முகத்தோடு கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய உள்ளம் அழுது கொண்டிருக்க கூடும். இப்படிப்பட்ட அழுகையினுடைய வேதனை, ஒரு மனுஷனுடைய வேதனை அவருக்கு தெரியும், புருஷனுக்கு தெரியாது. நீ அழுதா எப்பவுமே இப்படித்தான் அழுதுகிட்டு இருப்பான்னு சொல்லுவான். புருஷன் அழுதா பொம்பளை பெண் மாறி வணிஞ்சிட்டு இருக்கான், அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. நீங்கள் நானும் கூட ஊழியத்தில் ஒரு இடத்துல போகும்போது எனக்கு பயங்கரமான ஒரு பாதை வந்தது, பயங்கரமான பிரச்சனை. திடீரென்று ஒரு லெட்டர் போட்டாங்க. அந்த லெட்டர்ல நான் ஓடி போற மாதிரி லெட்டர் போட்டாங்க. நான் என்னவோ லட்சக்கணக்கா பணத்தை சேர்த்து வச்சுட்டு நான் கிளம்புறதா ஒரு லெட்டர் போட்டாங்க. அதை கூப்பிட்டு எனக்கு என்கொயரி வச்சாங்க. என்கொயரி வச்சு ஒரே குழப்பம் வச்சாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இது என்னடா, இது ஒரு பெரிய பிரச்சனை, சம்பந்தமே இல்லாம வந்துருச்சு. யார போய் கேட்கறது? இவனா, அவனா, அவளா, இவளா, யார போய் கேட்கறது? கடைசியில் எனக்கு ஒண்ணுமே ஓடல. சே, நம்ம நேம் ஸ்பாயில் ஆயிடுச்சு, நம்ம இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சது வீணா போச்சு, இவ்வளவு கஷ்டத்துல நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டாங்களே, இந்த ஜனத்துக்காக இரவும் பகலும் 4 மணிக்கு எழும்பி 6 மணிக்கு எழும்பி சாவு வாழ்வு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் தெரு தெருவா அலைஞ்சு இந்த ஜனத்துக்காக இத்தனை வருஷம் பாடுபட்டு எத்தனை உபவாசம் ஜெபம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு காரியம் செஞ்சோம், கடைசியில் நம்மளை இப்படி கவுத்திட்டானே. ஒரே துக்கம், தூக்கம் வராது, சாப்பிட்டா சாப்பாடு எடுக்காது. அப்படியே ஃபேத்தவங்களை சுத்திட்டே இருப்பேன். இந்த சிஸ்டர்ஸ்லாம் என்னை பார்த்துட்டே இருப்பாங்க, என்ன பண்ண போறாரு இவரு, என்ன செய்வாரு, உடஞ்சு போயிட்டாரு, என்ன ஆக போதோ என்ன ஆக போதோன்னு. நான் அப்படியே சுத்திட்டே வருவேன். நைட்ல 11 மணி ஜெபம் முடிச்சுட்டு தூக்கம் எங்க வரும்? இங்கதான் ஏறிடுச்சே, மொத்தமா தலையில ஏறிடுச்சு, குழப்பங்களும் சமாதான கேடுகளும். ஆனா அப்படியே சுத்திட்டே இருப்பேன். என்ன பண்ண முடியும்? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அம்மாவை தேட முடியுமா? ஊழியத்துல அப்பாவை தேட முடியுமா? அண்ணன் தம்பிட்ட போய் ஷேர் பண்ண முடியுமா? இல்ல மற்ற ஊழியக்காரங்கிட்ட போய் ஷேர் பண்ண முடியுமா? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? நான் அப்படியே சுத்துவேன், போய் நிற்பேன், காம்பவுண்ட் வால்ல நிற்பேன். இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் ஹாலில் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே திரும்பி திரும்பி பார்ப்பாங்க, என்ன பண்றாரு இவரு, என்ன நடக்குது, இவருக்கு என்ன சம்பவிக்குது. டெய்லி இதான் நடக்கும். நான் அப்படியே 10 மணி ஜெபம் முடிச்சுட்டு போவேன். அது ஒரு சின்ன சுவர், காம்பவுண்ட் வால், அதுல கொஞ்ச நேரம் நிற்பேன், அப்படியே யோசிப்பேன். கண்ணில் இருந்து அப்படியே தண்ணியா வடியும். சரி ரைட்டு, ஆண்டவர் தானே கூப்பிட்டாரு. அப்படி கொஞ்ச நேரம் அழுதுட்டு இன்னைக்கு அந்த சுவர் சொல்லும், என் கண்ணீர் அங்க இருக்கும். எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த சூழ்நிலைகள்லாம் அப்படியே சோர்ந்து போயிருந்தா கர்த்தர் பேசுவார் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையோடு எழும்பி ரைட் சரி சமாதானமா புறப்பட்டு போகணும். பிரியமானவர்களே, இந்த பாதை ஒரு கண்ணீரின் பாதை, கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவருடையவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை எப்படி உருவ நடந்து அதை எப்படி மாற்றுகிறார்கள்? நீரூற்றாக்குகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள் வாசிப்போம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்களே என்று அறிவேன். அவர் எங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை போன்ற ஒரு நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு எழும்பினார். அவர் உயிரோடு எழும்பினதுக்கு பல காரணங்கள் உண்டு. அவர் உயிரோடு எழுந்ததுக்கு முதல் காரணம், மனிதனுக்கு மரித்த பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நிரூபிக்கும்படியாக, அந்த வாழ்க்கை உண்டு என்பதை நிரூபிக்கும்படியாகத்தான் இந்த உலகத்தில் அவர் இருந்த பொழுதே சில மரித்தோரை எழுப்பி காண்பித்தார். ஒரு பிள்ளை மரித்தது, அந்த பிள்ளையை போய் தலிதா கூமி என்று சொன்னார். சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லி அவளை எழுப்பி காண்பித்தார். உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமானது, மரித்தவர்கள் எழும்புவார்களா? அந்த கேள்வி எழும்பினது. ஆனாலும் ஒருவேளை அவள் மரிக்காமல் இருந்திருப்பாளோ, ஏதோ அந்த கோமா ஸ்டேஜில் இருந்திருப்பாளோ அப்படிங்கிற டவுட் வந்திருக்கலாம். அப்படினால்தான் அடுத்ததாக பாடையிலே தூக்கி கொண்டு போன ஒரு வாலிபனை எழுப்பி காண்பித்தார். அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். இத்தனை மணி நேரம் செத்து இவ்வளவு நேரம் ஆச்சே, எல்லாரும் உட்கார்ந்து அழுதாங்களே, குளிப்பாட்டினாங்களே, என்னெல்லாமோ பண்ணாங்களே, இப்ப எப்படி அவரு எழுப்பிட்டாரு? அதுலயும் ஒரு சரியான ஒரு தெளிவான விளக்கம் இல்லாதபடினால் மரித்து 3 நாள் கழித்து நாரி போன ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து எழுப்பி காண்பித்தார். இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? மரித்த பின்பு நமக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுந்த ஒரு வாழ்க்கை, உயிரோடு எழுப்பப்பட்டு மறுபடி நாம் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாறக்கூடிய ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அதனால தான் கடைசியாக வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவரே மரித்து உயிரோடு தன்னை எழுப்பி காண்பித்தார். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் விருதா. கிறிஸ்து உயிர், அதாவது மரித்ததை விட இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினதுதான் மிகவும் முக்கியமான ஒரு சம்பவம். நாம் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய இந்த ஆராதனையை, ஈஸ்டர் சர்வீஸை முழு உலகமும் பல விதங்களிலே அவர்கள் ஆராதிக்கிறார்கள். குட் ஃப்ரைடே அன்னைக்கு எல்லாரும் எல்லா சபைகளிலும் பாத்தீங்கன்னா 7 வார்த்தைகளை சொல்லி என்ன செய்வாங்க, 7 பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கு அவங்க எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். அநேக சர்ச்சில் சர்வீஸ்லாம் முடிஞ்சு எல்லாம் இளைப்பாற போயிட்டாங்க. ஏன்னா இயேசு என்ன செஞ்சிட்டாரு, உயிரோடு எழும்பிட்டார். இன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல எல்லா இடங்களையும் கூட்டம். ஏன்னா இயேசு என்ன செஞ்சிட்டாரு, உயிரோடு எழும்பிட்டாருன்னு சொல்லி எல்லாம் மட்டன் கடையில நின்றுட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒரு கடையில போய் என்ன செய்வான், அவ்வளவு பேரும் நிப்பான். இதுதான் உலகம். ஆனால் இயேசு உயிரோடு எழுந்து அவர் உடனடியாக அவர் மகிமைக்கு போய் சேரவில்லை. நீங்கள் வேதத்தை சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பாடுகள் படுகிறோம், பிரச்சனைகளுக்குள்ளே போகிறோம், பலவிதமான வேதனைகளை சந்திக்கிறோம். அந்த வேதனைகள் முடிந்த உடனே முடிந்தால் போதும் என்று சொல்லி நாம் உடனே போய் என்ன செய்வோம், இளைப்பாறி விடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் மரித்து உயிரோடு எழுந்த உடனே அவர் பிதாவின் சமூகத்துக்கு, நான் போனேன், கல்வாரியில பாடுபட்டேன், ஐயோ ஒரு வழி பண்ணிட்டானுங்க, நான் சிருஷ்டித்த மனிதனே நெஞ்சிட்டான், அடிச்சு ஒரு வழி கேவலப்படுத்திட்டான், விட்டா போதுன்னு சொல்லிட்டு அவர் பரலோகத்துக்கு போகல. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நீர் என் வலது பார்சத்தில் உட்காரும், உன்னுடைய சத்துருக்களை பாதுபடியாக்கி போடும் வரை என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் சொன்னார். உடனே போய் அவர் உட்காரும்படியாக அவர் புறப்பட்டு போகவில்லை. அவருடைய மைண்ட்ல இந்த மனுஷன் என்ன செய்வான், நான் மரிச்சிட்டேன், இப்போ நான் உயிரோடு எழுந்தேன், அவனுக்கு அதை விலக்கி கொடுக்க வேண்டியது அவசியம். ஆனா அதே நேரத்தில் இவன் ஒருத்தர் பின்மாறி போயிட்டான், ஒருத்தர் சோர்ந்து போயிட்டான், இவனை இப்படியே விட்டுட்டு போனா எப்படி? அவர் உடனே அந்த மகிமை அடைகிற அந்த தன்மையை குறித்து யோசிக்கவே இல்லை. எந்த மனுஷனுக்காக இந்த உலகத்துல வந்தாரோ, எந்த மனுஷனுக்காக இந்த உலகத்தை தேடி வந்தாரோ, எந்த மனிதனுக்காக அடிமையின் ரூபம் எடுத்தாரோ, எந்த மனிதனுக்காக அந்த வேதனையின் சாயலை அவர் அடைந்தாரோ, எந்த மனுஷனுக்காக அற்புதங்களை செய்தாரோ, எந்த மனிதனுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தாரோ, அந்த மனிதனை அப்படியே விட்டு போக அவருக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் மனிதனுடைய நிலவரம், அந்த இயேசு மரித்து விட்டார்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் அப்படியே சோர்ந்து நொறுங்கி ஒண்ணு இல்லாம போயிட்டான். எல்லா சீசர்களுமே டோட்டல் அப்செட், அப்படியே வெக்ஸ் ஆகி போய், இப்போ இதுவரைக்கும் நடந்த அற்புதம் என்ன ஆச்சு, இதுவரைக்கும் நடந்த வாழ்க்கை என்ன ஆச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். தாய் தகப்பனை விட்டாச்சு, படவை விட்டாச்சு, தொழிலை விட்டாச்சு, இயேசு ஒருவர் தான் நம்பிக்கைன்னு வந்தோம், இப்போ அவரும் போயிட்டாருன்னு சொன்ன உடனே அவங்க சுத்தமா அப்படியே ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் நிலவரம் பரிதாபமான நிலவரம். இதை இயேசு கண்டு உடனே அவருக்கு அந்த மகிமையில போய் உட்கார்றது அவருக்கு விருப்பப்படவே இல்லை. நாம் இன்னைக்கு ஒரு சின்ன வேலையை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்ச உடனே என்ன செய்வோம், ஒரு வேலை முடிஞ்சிருச்சு, அடுத்து ஒரு சின்ன வேலையை வந்து உங்கள்கிட்ட சொன்னா என்ன சொல்லுவீங்க, அதெல்லாம் போதும், இவ்வளவு நேரம் நான் பட்டதெல்லாம் என்னது போதும், இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டல விடு, அவ்வளவுதான், அது நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லுங்க. ஆனா இயேசு அப்படி அல்ல. அவர் மரித்து அந்த அவர் உயிரோடு எழுந்து அவர் சந்தித்த சம்பவங்களை நான் உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு வைக்க விரும்புகிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஊழியம் என்ன? இயேசு உயிரோடு எழுந்தார், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அது சத்தியம். ரோமர்ல வாசிக்கும் பொழுது அவர் உயிரோடு எழுந்து தேவனுடைய குமாரன் என்று என்ன செய்யப்பட்டார், ரூபிக்கப்பட்டார். அவர் உயிரோடு எழுந்தது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆனால் இன்றைய மெசேஜ் என்னன்னா, உயிர்த்தெழுந்த இயேசு மகிமைக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு ஊழியத்தை செய்துவிட்டு தான் போனார். அதை நாம் இப்பொழுது சில வசனங்கள் மூலமாக நாம் சிந்திக்கலாம். இங்கே சீசர்கள், அங்கே அந்த பெண்கள் உடனே கல்லறைக்கு வந்த பொழுது அங்கே ஒரு செய்தி இருந்தது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார், இதோ வந்து பாருங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் வந்து பார்த்த பொழுது அங்கே இயேசு இல்லை. இன்னும் அவங்களுக்கு துக்கத்துல மரித்த துக்கம் இருந்தது. இப்ப ஆளை காணுங்கிற அந்த சரீரத்தை கூட காணலைங்கிற ஒரு பெரிய துக்கம். உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே போனார்? உயிர்த்தெழுந்த இயேசு உடனே போய் மகிமையில போய் உட்கார்ந்துட்டு அவர் வந்து இளைப்பாறவில்லை. இல்லாவிட்டால் உடனே வருஷக்கணக்காக 33 வருஷம் விட்டு போயிருந்த அந்த பிதாவின் மகிமைக்கு ஓடி போய் என்ன செய்யல, உட்கார்ல. உடனே போய் பிதாவின் சமமாக இருப்பதை அவர் உடனே ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவருக்கு உடனே அந்த சிங்காசனம் அவசியப்படவும் இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசு 8 இடங்களுக்கு அவர் கடந்து போனார். 7-8 இடங்களுக்கு அவர் கடந்து போனார். இல்லாவிட்டால் 7-8 இடங்களிலே அவர் தரிசனம் ஆனார். இதை முடிச்சுதான்
அவர் 40வது நாள் எங்க போனாரு? 40 நாள் இந்த பூமியில இருந்து தன்னை உயிரோடு இருக்கிறதாக காண்பித்தார். அது மாத்திரமல்ல, மறுபடி இவர்களை ஸ்டடி பண்ணார். சோர்ந்து விடாய்த்து கலங்கி நொறுங்கி போன உள்ளங்களை சரிப்படுத்தி விட்டு தான் போனார். உடனே அவர் பரலோகத்துக்கு போய் அவர் இளைப்பாறும்படியாக வாஞ்சிக்கவே இல்லை. முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவர் உயிரோடு எழுந்து அந்த கல்லறையிலேயே வெயிட் பண்ணார். முதலாவது ஏனென்றால் அந்த பிள்ளைகளுடைய அழுகையை அமர்த்தும்படியாக. ஏன்னா அவங்க 2 பேரும் ஓடி வராங்க. மகதலேனா மரியாளும் இன்னொரு மரியாளும் ஆண்டவருடைய சமூகத்தை அந்த கல்லறையை தேடி அவர்கள் ஓடி வருகிறார்கள். நாம் இதை பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவங்க கல்லறையை வந்து பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஆயிடுச்சே, அவரை காணுமே. அவர்களுடைய அழுகையை அவர் கண்டார். 11ஆம் வசனம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, அவள் அழுது கொண்டிருந்தாள். மனித வாழ்க்கையில ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தன்மை கண்ணீர். முடியாத பட்சத்தில், இயலாமை உண்டாகும் பொழுது, மற்றவர்களால் பாதிப்புகள் வரும் பொழுது, சில வார்த்தைகள், சில சம்பவங்கள், சில சூழ்நிலைகள் ஒரு மனிதனை கண்ணீர் விட வைத்திருக்கிறார். ஒரு சில சொல்லுவாங்க, நான் கண்ணீரே வடிச்சது இல்லைன்னு. அப்படி யாராவது இருக்கீங்களா? இங்க அழுததே இல்லைன்னு. அப்படி ஒரு கல்லஞ்சம் இருந்தா கூட அந்த கல்லஞ்சத்தை கூட கல்வாரி என்ன செய்யும்? உருக்கி விடும். ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில ஒரு போஷனே கண்ணீர் தான். நீங்க அழுதிருப்பீங்க, நானும் அழுதிருப்பேன். பெற்றோர்கள் இறந்தா அழுவோம், வேதனை வந்தால் அழுவோம். ஆனா இவங்க இந்த 2 பேரும் தன்னுடைய பெற்றோர்கள் இறந்ததுக்காக அழுகல, இயேசுவை காணவில்லை என்று என்ன செய்தார்கள்? அழுதார்கள். இயேசுவை பார்க்கணும்னு என்னைக்காவது அழுதிருக்கீங்களா? இயேசுவை பார்க்கணும்னு என்னைக்காவது அழுதிருக்கீங்களா? நேற்று ராபோஜனத்தில் அழுதவங்க எத்தனை பேரு? நான் நேற்று ராபோஜனம் கொடுத்தேன், எத்தனையோ பேர் அழுதுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க அந்த சிலுவையை தியானிச்சு, வாழ்க்கையினுடைய தோல்விகளை தியானிச்சு, தங்களுக்கு இப்படி ஒரு பாக்கியம். ஏனென்றால் நேற்று மெசேஜ் வந்து இயேசு சொல்றார், நான் உங்களுடனே பஸ்காவை புசிக்க ஆசையா இருக்கேன். ராபோஜனம் எடுக்க உங்களோடு நான் ராபோஜனம் எடுக்க நான் ஆசையா இருக்கிறேன்னு சொன்னார். அப்ப இயேசுவோடு ராபோஜனம் எடுக்க நமக்கு தகுதி இருக்கா? அந்த அளவு மகா பரிசுத்தமான தெய்வம், அவரோடு நமக்கு பஸ்காவை புசிக்கிறதுக்கு தகுதி இருக்கா? இதுதான் நேற்றைய கேள்வி. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது லூக்கா 22:15 அவர் சொல்லுகிறார், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். இந்த பஸ்காவை புசிக்க, உங்களோடு புசிக்க நான் மிகவும் ஆசையா இருந்தேன். அப்ப ராபோஜனம் நம்ம வந்து பக்கத்தில் உள்ள விசுவாசியோடு சேர்த்து உட்கார்ல, அண்ணன் தம்பியோடு உட்கார்ல, நம்ம சபையாரோடு உட்கார்ல. இந்த பந்தியில யார் இருக்கிறா? அதர்சனமான ஒரு தெய்வன் இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க ஆசையா இருந்தேன். அவங்க எல்லாம் யாரு? ஒரு சிலர் சொல்றாங்க, இவன் ராபோஜனம் எடுத்துக்கிற இடத்துல நான் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. இந்த ஆள் ராபோஜனம் கொடுத்தா நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தவறு. இயேசு காட்டி கொடுக்கிறவனிடத்திலும் விட்டு விட்டு ஓடி போகிறவனோடும் சேர்ந்து என்ன செஞ்சாரு? கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்தார். அவர் சொல்றார், இவர்களுடனே கூட நான் இந்த பந்தியிலே பஸ்காவை ஆசரிக்க நான் மிகவும் ஆசையா இருந்தேன். அப்ப இயேசுவோடு உனக்கு இந்த பந்தியில பங்கெடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் அழுகுறாங்க, இருதயம் உடையுது. இயேசுவோடு எனக்கு ஒரு பஸ்காவா, இயேசுவோடு நான் கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறேனா? அப்போது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு அனுபவம். இங்கே நான் பார்க்கும் பொழுது இந்த 2 பெண்களும் உட்கார்ந்து ஓன்னு அழுதாங்க. போயிடுச்சே, இயேசு மரிச்சாரு, இப்போ இயேசுனுடைய சரீரத்தை கூட நெஞ்சிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீரை மாற்றும்படியாகவே உயிர்த்தெழுந்த இயேசு இந்த காலை வெளியில நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைக்காக நீ அழுகிறாய்? ஒரு பெண்ணை கேட்டால், அந்த அண்ணாளை கேட்டால், அவள் அழுதாள். அவளுக்கு இருந்த பிரச்சனை, அவளுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லை என்று சொல்கிறதை விட அவளுடைய சக்களத்தை அவளை படுத்தின பாடுதான் அவளுக்கு என்னது பயங்கர. ஒவ்வொரு வார்த்தையும் பாய்சனா வந்துச்சு, ஒவ்வொரு வார்த்தையும் ஈட்டி போல வந்துச்சு. அந்த வார்த்தைகளை கேட்டு அவ அப்படியே நொறுங்கி போனான். உங்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கேட்டிருக்கீங்களா? உங்களோட நெருங்கினவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள் உங்களை குத்தி வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை பேசியிருக்காங்களா? அதை கேட்டு நீங்கள் அழுது இருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் அழுது கொண்டிருந்தால் இப்பொழுது ஒருவேளை நீங்க சிரித்த முகத்தோடு கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கலாம்.
ஆனால் உங்களுடைய உள்ளம் அழுது கொண்டிருக்க கூடும். இப்படிப்பட்ட அழுகையினுடைய வேதனை, ஒரு மனுஷனுடைய வேதனை அவருக்கு தெரியும், புருஷனுக்கு தெரியாது. நீ அழுதா எப்பவுமே இப்படித்தான் அழுதுகிட்டு இருப்பான்னு சொல்லுவான். புருஷன் அழுதா பொம்பளை பெண் மாறி வணிஞ்சிட்டு இருக்கான், அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. நீங்கள் நானும் கூட ஊழியத்தில் ஒரு இடத்துல போகும்போது எனக்கு பயங்கரமான ஒரு பாதை வந்தது, பயங்கரமான பிரச்சனை. திடீரென்று ஒரு லெட்டர் போட்டாங்க. அந்த லெட்டர்ல நான் ஓடி போற மாதிரி லெட்டர் போட்டாங்க. நான் என்னவோ லட்சக்கணக்கா பணத்தை சேர்த்து வச்சுட்டு நான் கிளம்புறதா ஒரு லெட்டர் போட்டாங்க. அதை கூப்பிட்டு எனக்கு என்கொயரி வச்சாங்க. என்கொயரி வச்சு ஒரே குழப்பம் வச்சாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இது என்னடா, இது ஒரு பெரிய பிரச்சனை, சம்பந்தமே இல்லாம வந்துருச்சு. யார போய் கேட்கறது? இவனா அவனா அவளா இவளா? யார போய் கேட்கறது? கடைசியில் எனக்கு ஒண்ணுமே ஓடல. சே, நம்ம நேம் ஸ்பாயில் ஆயிடுச்சு, நம்ம இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சது வீணா போச்சு, இவ்வளவு கஷ்டத்துல நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டாங்களே, இந்த ஜனத்துக்காக இரவும் பகலும் 4 மணிக்கு எழும்பி 6 மணிக்கு எழும்பி சாவு வாழ்வு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் தெரு தெருவா அலைஞ்சு இந்த ஜனத்துக்காக இத்தனை வருஷம் பாடுபட்டு எத்தனை உபவாசம் ஜெபம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு காரியம் செஞ்சோம், கடைசியில் நம்மளை இப்படி கவுத்திட்டானே. ஒரே துக்கம், தூக்கம் வராது, சாப்பிட்டா சாப்பாடு எடுக்காது. அப்படியே ஃபேத்தவங்களை சுத்திட்டே இருப்பேன். இந்த சிஸ்டர்ஸ்லாம் என்னை பார்த்துட்டே இருப்பாங்க, என்ன பண்ண போறாரு இவரு, என்ன செய்வாரு, உடஞ்சு போயிட்டாரு, என்ன ஆக போதோ என்ன ஆக போதோன்னு. நான் அப்படியே சுத்திட்டே வருவேன். நைட்ல 11 மணி ஜெபம் முடிச்சுட்டு தூக்கம் எங்க வரும்? இங்கதான் ஏறிடுச்சே, மொத்தமா தலையில ஏறிடுச்சு, குழப்பங்களும் சமாதான கேடுகளும். ஆனா அப்படியே சுத்திட்டே இருப்பேன். என்ன பண்ண முடியும்? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அம்மாவை தேட முடியுமா? ஊழியத்துல அப்பாவை தேட முடியுமா? அண்ணன் தம்பிட்ட போய் ஷேர் பண்ண முடியுமா? இல்ல மற்ற ஊழியக்காரங்கிட்ட போய் ஷேர் பண்ண முடியுமா? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? நான் அப்படியே சுத்துவேன், போய் நிப்பேன், காம்பவுண்ட் வால்ல நிப்பேன். இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் ஹாலில் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே திரும்பி திரும்பி பார்ப்பாங்க, என்ன பண்றாரு இவரு, என்ன நடக்குது, இவருக்கு என்ன சம்பவிக்குது. டெய்லி இதான் நடக்கும். நான் அப்படியே 10 மணி ஜெபம் முடிச்சுட்டு போவேன். அது ஒரு சின்ன சுவர், காம்பவுண்ட் வால், அதுல கொஞ்ச நேரம் நிப்பேன், அப்படியே யோசிப்பேன். கண்ணில் இருந்து அப்படியே தண்ணியா வடியும். சரி ரைட்டு, ஆண்டவர் தானே கூப்பிட்டாரு. அப்படி கொஞ்ச நேரம் அழுதுட்டு இன்னைக்கு அந்த சுவர் சொல்லும், என் கண்ணீர் அங்க இருக்கும். எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த சூழ்நிலைகள்லாம் அப்படியே சோர்ந்து போயிருந்தா கர்த்தர் பேசுவார் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையோடு எழும்பி ரைட் சரி சமாதானமா புறப்பட்டு போகணும். பிரியமானவர்களே, இந்த பாதை ஒரு கண்ணீரின் பாதை, கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவருடையவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை எப்படி உருவ நடந்து அதை எப்படி மாற்றுகிறார்கள்? நீரூற்றாக்கி கொள்கிறார். இந்த பார்த்து இயேசு இந்த பெண்கள் கதறத பார்த்த உடனே அவரு மகிமைக்கு போகல. எங்க நிக்கிறாரு? உயிரோடு எழுந்தாச்சு, ஆனா எங்கதான் நிக்கிறாரு? அங்கதான் நின்னாரு. இவங்களுக்கு இந்த கண்ணீர் வேதனையில அவர் யாருன்னே தெரியல. தோட்டக்காரர் போல என்ன செஞ்சாராம்? இயேசு தென்பட்டாராம். இவங்க போய் கேட்கறாங்க, இங்க எங்கேயாவது இயேசு வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, நாங்க போய் நெஞ்சுக்கிறோம் எடுத்துக்கிறோம். அவருக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே கடைசியில ரொம்ப கஷ்டமாயி மரியாளைன்னு நெஞ்சிட்டாரு, கத்திட்டாரு. அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சது. இது எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, உயிர்த்தெழுந்த இயேசு மகிமைக்கு போகாமல் உன்னுடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு இந்த மனுஷனுடைய கண்ணீரை பார்த்து அவரால் இருக்க முடியாது. லாசரு மரித்து போய்விட்டான், அடக்கத்துக்கு அவர் வரவில்லை, அவனை எழுப்ப முடியாத வருகிறார். வந்த பொழுது இந்த பெண்கள் விட்ட கண்ணீரை பார்த்து, அந்த அக்காவும் தங்கச்சியும் விட்ட கண்ணீரை விட்டு பார்த்து அவருக்கு சகிக்க முடியல. ஏனென்றால் ஏற்கனவே பேரண்ட்ஸ் கிடையாது, ஒரே பையன் தான் அந்த வீட்டில் இருந்தான், அவனும் செத்து போயிட்டான். இப்ப அவனே அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப கல்லறையை பார்க்கலான்னு சொன்னா அந்த அக்காவுக்கு நம்பிக்கையே வரல. அவ சொல்றா, மரித்து 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போய் என்ன செய்யும் இருக்கும். அந்த கண்ணீரை பார்த்த உடனே இயேசு அந்த இடத்துல என்ன செஞ்சாரு? கண்ணீர் விட்டார். உன்னுடைய கண்ணீரை அவர் காண்கிற தேவன். முதலாவது இந்த ஈஸ்டர் சர்வீஸ்ல இயேசு உயிர் திறந்தார்னு சொல்லிட்டு நீ ஜாலியா போறதுக்கு அல்ல. இயேசு உயிர் திறந்து உடனே போகவில்லை. 40 நாள் இந்த பூமியில இருந்து தன்னுடையவர்களை ஸ்டடி பண்ணிட்டு தான், அவங்களை கரெக்ட் பண்ணிட்டு தான் அவர் போனார். அதுபோல இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னோடு சந்திக்கிற காரியம், உன்னுடைய கண்ணீரை முதலாவது மாற்றுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய நீ விடுற கண்ணீர் சும்மா போறதே கிடையாது. நீங்க விடுற கண்ணீர், ஒரு சொட்டு கண்ணீர் நீங்க விட்டுட்டீங்கன்னா அது எங்க போய் சேருது சொல்லுங்க? தேவனுடைய துருத்தியில போகிறது. அதை சேர்த்து வச்சிடறாரு. நீ விட்டது இங்க கர்ச்சிப்ல போயிருதுன்னு நினைச்சிடக்கூடாது, கசக்கன உடனே சாரியோட போயிருதுன்னு நினைக்க கூடாது. நீ விடுற கண்ணீர் உடனே எங்க போகுது? அது தேவனுடைய துருத்தியில போகுது. துருத்தியில போய் அதை அப்படியே வச்சுட்டு அது லேப்ல வைக்கிற மாதிரி வைக்கிறது இல்ல. அது துருத்தியில போய் சேர்ந்த உடனே தேவனுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விட்டுருக்கீங்களா?
புருஷனுடைய ரட்சிப்புக்காக கண்ணீர் விட்டிருக்கீங்களா? பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக கண்ணீர் விட்டிருக்கீங்களா? சபை வளர்ச்சிக்காக கண்ணீர் விட்டிருக்கீங்களா? ஊழியர்களுக்காக நீங்கள் கண்ணீர் விட்டிருக்கிறீர்களா? ஊழியத்துக்காக கண்ணீர் விட்டிருக்கிறீர்களா? பரிசுத்தவான்களுக்காக கண்ணீர் விட்டிருக்கிறீர்களா? இல்ல உங்களுடைய சொந்த ஜீவியத்தில் பாவத்திலிருந்து விடுதலைக்காக கண்ணீர் விட்டிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அந்த இயேசு அந்த 2 பேரையும் தேடி போய் அவருடைய அழுகையை முதலாவது அமர்த்தினார். நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த 2 பேருக்கு வந்த சந்தோஷம் என்ன தெரியுமா? ஓடிச்சுங்க ரெண்டும். எங்க சீசர்களை தேடி ஓடினாங்க 2 பேரும். அவங்களுக்கு கண்களை நம்ப முடியல. ஏனென்றால் முதலாவது அவர் தரிசனமானது யாருக்கு தெரியுமா? சொல்லுங்க பாக்கலாம். என்னது? மரியாள். மரியாளுக்கா? கரெக்டா சொல்லுங்க. மகதலேனா மரியாள். நீங்க மரியாள்னு அம்மாவுக்கு தான் வந்து தரிசனமான நினைச்சிடக்கூடாது. ஏசு முதல் தரிசனமானது யாருக்கு? மகதலேனா மரியாளுக்கு, சீசர்களுக்கு அல்ல. ஏசு ஃபர்ஸ்ட் தரிசனம் கொடுத்ததே யாருக்கு தான்? மகதலேனா மரியாள். மகதலேனா மரியாள்னு சொன்னா நீங்க சாதாரண ஆள் நினைச்சிடக்கூடாது. பயங்கர பிசாசு பிடிச்ச ஒரு பெண். அவள் அவளுடைய பழைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? பிசாசு பிடித்த வாழ்க்கை. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நீங்க பார்க்கும் பொழுது அவர் முதலாவது அவர் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். யாருக்கு தான் ஃபர்ஸ்ட் தரிசனம்? முதல் தரிசனம் யாருக்கு? மகதலேனா மரியாள். அவருடைய வாழ்க்கையை பத்தி பயங்கரமான உலகம் பேசுகிறது. ஒரு தரக்குறைவான வாழ்க்கை, மறுபடி ஒரு விபச்சார வாழ்க்கை போன்ற ஒரு வாழ்க்கை, இவைகளுக்கு மத்தியில பிசாசு போராட்டம். இந்த சூழ்நிலையில கர்த்தர் அவளோடு இடைப்பட்டு அவளை மாற்றி இப்போ அவளுக்கு அவர் தரிசனமாகிறார். முதலாவது இயேசு உயிர்த்தெழுந்து இயேசு போய் தரிசனமான இடம் கல்லறை. கல்லறையிலிருந்து வெளியே வந்து முதலாவது அவர் தன்னுடைய கிரியை நடப்பித்தது அந்த பெண்ணுக்காக. உன்னுடைய கண்ணீரை அவர் துடைக்கிறார். இந்த ஈஸ்டர் மெசேஜினுடைய முதல் பகுதி உன்னுடைய வேதனை அவருக்கு தெரியும். அவர் அவங்கள அள வச்சு, ஒரு சிலர்லாம் பாருங்க இந்த சேடிஸ்ட் மாதிரி இருப்பாங்க. சேடிஸ்ட் தெரியுமா? சேடிஸ்ட் தெரியுமா? அதாவது ஒருத்தனை துக்கப்படுத்தி என்ன செய்யறது? அதுல சந்தோஷப்படுறது. அடிச்சு அள வச்சுட்டு அதுல சந்தோஷப்படுவாங்க. அவன் துக்கப்படுறத பார்த்து ரைட் 2 நாள் இப்படி இருக்கட்டும், அப்பதான் என்னது? அவன் தான் சேடிஸ்ட், வக்கர புத்தி. அதாவது மற்றவனை வேதனைப்படுத்திட்டு அதுல அவன் சந்தோஷமா இருப்பான். 2 வார்த்தை கேட்கறது, இல்ல அடிக்கிறது, இல்லாவிட்ட ஏதாவது துக்கப்படுத்துறது, ஏதாவது அவங்கள காயப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்றது, அதுல அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அந்த பெண்கள் அழுத உடனே அந்த இடத்துல அந்த ஒரு பெண் ஓடி போய் அவளை இயேசுடைய பாதத்தில் விழ போறா. அந்த பாசத்துல உடனே இயேசு சொன்னாரு, ஸ்திரீயே என்ன செய்யாத, என்ன நெஞ்சிடாத, தொற்றாத, நான் எங்க போக வேண்டியிருக்கு? நான் இன்னும் என்னுடைய பிதாவின் மகிமையினத்துக்கு ஏறி போகவில்லை. பாத்தீங்களா? உயிர்த்தெழுந்த இயேசு உடனே மகிமைக்கு ஓடி போகல. அவர் அங்க இருந்து அவருக்கு மகிமை முக்கியமே அல்ல. இந்த ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்கணும், அதுதான் முக்கியம். இவங்களை ஸ்டடி பண்ணணும். அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, வியாதியா இல்லாவிட்டால் போராட்டங்கள்ல இல்ல எதுலயாவது உங்களுக்கு ஒரு மன வருத்தங்கள் இருந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சிலர்லாம் கண்ணீர்னா சும்மா இல்ல. ஒரு ஆர்சி பெண் ஒரு முஸ்லிமை விவாகம் புரிந்து விட்டாள் விருப்பப்பட்டு. அவன் முதலாவது நல்லா தான் இருந்தான். போக 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 பயங்கரமா கடனாளியாய் மாறிவிட்டான். கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அவனை எல்லாரும் விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, கொல்றதுக்கு. அந்த நேரத்தில் அவனுக்கு இந்த துக்கத்தை மறக்கிறதுக்கு அவன் குடிகாரனா மாறிட்டான். எப்படி இருக்கும்? ஒரு பக்கத்தில் கடன், மற்றொரு பக்கத்தில் குடி. இந்த ஆர்சி பொண்ணு இவனை கட்டினதுக்காக பயங்கர வேதனைப்பட்டான். கடைசியில் ஏதோ ஒரு பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். போக ஆரம்பிச்சு அவன் அந்த முஸ்லீம் ரட்சிக்கப்பட்டு சாட்சி சொல்றான். நான் தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடப்பேன், காலையில் எந்திரிச்சு பார்த்தா என் தலையனை முழுசு நெஞ்சிருக்கும், ஈரமா இருக்கும். நான் எதுவும் வாமிட் பண்ணிட்டேனோ என்னன்னு பார்த்தா இல்ல, என் ஒய்ஃபு என் தலைக்கிட்ட வச்சு அழுது நெஞ்சிருக்கா. அந்த தலையனை முழுசும் டெய்லி அவ அழுது அந்த பில்லோ அப்படியே ஈரமாவே கிடக்கும். அந்த கண்ணீர் தான் என்ன செஞ்சது? என்னை சந்தித்தது. யோசித்து பாருங்க. நீங்க விடுற கண்ணீர் ஒண்ணுமே விருதாவாக போகாது. அந்த கண்ணீரை பார்த்துட்டு இயேசு அசால்ட்டா போகிற ஆளும் கிடையாது. அதனால தான் உயிர்த்தெழுந்த இயேசு போன முதல் இடம் இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக கல்லறையிலே அவர் கடந்து வந்திருந்தார். அடுத்ததாக மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது 16ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில், அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது
அவர்களுக்கு மறுரூபமாக தரிசனமானார். அவர் ஒரு கிராமத்துக்கு போகும் பொழுது அந்த 2 பேர் கிராமத்துக்கு போனார்கள். இதை குறித்து நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். எம்மாவு என்ற கிராமத்துக்கு போனார்கள். 2 பேரு அந்த சீசர்ல 2 பேரு எம்மாவூருக்கு கிளம்பிட்டான். கிளம்பி போனாலும் 2 பேருக்கும் பயங்கரமான மன வருத்தங்கள். அவங்களுடைய என்னன்னா, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இயேசு ராஜாவா மாறிடுவாரு, நம்ம எல்லாம் மினிஸ்டர் ஆயிரலாம், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும், நம்ம தான் ஆளுகை செய்ய போறோம்னு நம்பி இருந்தாங்க. இங்க திடீர்னு பார்த்தா இஸ்ரவேலை ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் அவரை நம்பி இருந்தோம். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, திடீர்னு பார்த்தா அவர் செத்து போயிட்டாரு. இப்ப நாங்கெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாய் போய்விட்டது. பயங்கர கலக்கம், அவங்களுடைய துக்கம். 17ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். நம்பிக்கை அவர்களுக்கு போய்விட்டது. அவங்களுடைய நம்பிக்கை சிதைந்து போய்விட்டது. அவங்க நொறுங்கி போன ஒரு நிலவரத்துக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். எந்த விதத்திலும் அவர்களுக்கு ஆறுதலே கிடையாது. எங்க போய் சொல்லுவாங்க? அவங்க நம்பி இருந்ததே இயேசுவை தான். நல்ல எழுப்புதல், அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், தொட்டால் சுகம், பார்த்தால் சுகம், காணிக்க கொட்டுது, எல்லா வசதி வாய்ப்பு, நல்ல ஒரு ஊழியம். திடீர்னு பார்த்தா எல்லாமே வைண்டப் ஆயிடுச்சு. இயேசு இல்ல, அடிச்சுட்டாங்க, கொன்னுட்டாங்க, அவரை சிலுவையில வச்சுட்டாங்க, மூடிட்டாங்க, முடிஞ்சது. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. இவங்க பார்த்தாங்க, இனி நமக்கு ஒண்ணுமே இல்ல, நம்ம பின்மாறி தான் போகணும், வேற வழி கிடையாது, நம்ம கிராமத்துக்கு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். அந்த நிலவரத்துக்கு அவங்க வந்தாச்சு. அந்த நிர்பந்தமான சூழ்நிலைகளுக்கு அவர் தள்ளப்பட்டார்கள். வேற வழியே கிடைக்கல. அப்படி ஒரு கலக்கம், ஒரு பக்கத்துல துக்கம், ஒரு பக்கத்துல பரியாசம், ஒரு பக்கத்துல கேள்வி, ஒரு பக்கத்துல இனிமேல் வருங்காலம் என்ன நடக்கும், இனிமேல் வருங்காலத்துல நமக்கு என்ன நம்பிக்கை. ஒரு நொறுங்கி போன ஒரு நிலவரத்துல ஒரு பிடியும் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு வரும் பொழுது இயேசு அங்க வந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு பாருங்க, கல்லறையிலிருந்து அந்த அழுகையை நிறுத்தினவரு அடுத்து இந்த ஜனத்தினுடைய துக்கத்தை மாற்றும்படியாக தேடி வந்தார். அவங்களோட ஒரு வழிபோக்கனை போல சேர்ந்து கொண்டார். நீங்கள் துக்கம் முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். இவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாதா, இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, அவர் எவ்வளவு அற்புதம் செஞ்சார், கடைசியில் பாருங்க இப்ப மரிச்சிட்டாரு, இஸ்ரவேல்ல நடந்தது உனக்கு தெரியாதா? இப்படிலாம் அவங்க பேசிக்கிட்டே வந்தாங்க. கடைசியில தான் தெரியும் யார் அது கூட வந்தது, இயேசு. உன்னுடைய மன கலக்கத்தை, உன்னுடைய வேதனையை அப்படியே அவர் விட்டு விட்டு போக விரும்பவில்லை. இன்னைக்கு மெசேஜ் நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். உயிர்த்தெழுந்த இயேசு, நீ இன்னைக்கு ஈஸ்டர் சர்வீஸுக்கு வந்திருக்கிற, ஈஸ்டர் சர்வீஸ் முடிஞ்சு போகும்போது இந்த உயிர்த்தெழுந்த இயேசு அன்றைக்கு போய் அவர்களை சந்தித்ததல்ல, இன்றைக்கு இந்த மெசேஜின் மூலமாய் உன்னை சந்திக்க விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய திட்டம். இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, ஏதோ ஈஸ்டர் சர்வீஸுக்கு போறோம், பவனிக்கு போனோம் அப்படின்னு நீங்க வந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய திட்டம் அது அல்ல. ஆண்டவருடைய ஒரே திட்டம், ஒன்னு உன்னுடைய அழுகையை அவர் உன் கண்ணீரை துடைப்பது. இரண்டாவது, உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய அடுத்த திட்டம் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிற வேதனையை நீக்குவது. ஒரு துக்கம் உனக்குள்ள இருக்கு, வருங்காலத்தை குறித்த ஒரு துக்கம், பிள்ளைகளை குறித்த ஒரு துக்கம், ஒரு வேதனை, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலவரம். அப்படிப்பட்ட பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல, தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நெஞ்சிருச்சு, அற்று போயிடுச்சு, இனி எனக்கு வாழ்க்கை உண்டா, இனி மரணம் தான், அந்த நிலவரத்துக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் தள்ளப்பட்டதை அவரே அறிக்கையிடுகிறார். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை, அந்த நிலவரத்துக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே, அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிடுச்சு. முழுமையாக நம்பிக்கையற்ற ஒரு நிலவரம். யாராவது அப்படி வந்திருக்கீங்களா? ஜெபிச்சிட்டேன், உபவாசம் போட்டேன், ஜெபிச்சாச்சு, எத்தனையோ நாள் ஜெபிச்சிட்டேன், எத்தனையோ நாள் உபவாசம் போட்டேன், எவ்வளவோ பேர் எனக்காக ஜெபிச்சிட்டாங்க, எவ்வளவோ பேர் எனக்காக பிரயாசப்பட்டாங்க, என்னெல்லாமோ நான் பார்த்துட்டேன், ஆனா ஒண்ணுமே எனக்கு இப்ப என்ன செய்யல, முடியல. ஒரு நிர்பந்தமான நிலவரத்துக்கு வந்துட்டேன், இப்ப யாருமே எனக்கு கை கொடுக்கல, நான் இப்பொழுது கைவிடப்பட்ட ஒரு நிலவரத்துக்கு, புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலவரத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். இப்படி நம்பிக்கையற்ற நிலவரத்தில் நீ இருந்தா உனக்கு கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, உன்னோடு கூட அவர் நடந்து வருவார். உன்னுடைய வேதனையின் பாதையிலே அவர் உண்டு. அவர் நடந்து வந்து செய்யறது என்ன தெரியுமா? இவங்களோட பேசிக்கிட்டே வந்தார்.
பேசி 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 இல்லையே அவர் முதல்ல இருக்கும்போதே சொன்னாரே அடிபடுவேன் உயிரோடு எழும்புவேன்னு சொன்னாரு. இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே வந்தாங்க. சொல்லி 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 கடைசியில வந்த உடனே அவங்க சொன்னாங்க, நீங்க எங்களோட கூட இருங்களேன், நல்லா தானே பேசிட்டு வரீங்க. வீட்டுக்கு போன பின்பு அவர் அப்பத்தை எடுத்து என்ன செஞ்சாரு? ஆசீர்வதிச்சார். அந்த ஆசீர்வதித்த ஸ்டைல பார்த்த பிறகுதான் இவங்களுக்கு யாருன்னே தெரிஞ்சது. மரியாளேன்னு சத்தம் கேட்ட உடனே தான் அவளுக்கு இது எங்கேயோ கேட்ட ஒரு குரலாச்சே அப்படின்னு யோசனை வந்துச்சு. அந்த சத்தம் அவளை உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே போல இவர் அந்த அப்பத்தை எடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இந்த ஸ்டைல பார்த்த உடனே கண்ணு திறந்துருச்சு. யார் இது? இது யாருதான்? இது இயேசு. பிரியமானவர்களே, உங்களோடு கூட உங்களுடைய துக்கத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்பட்டார். அவர்கள் என்ன விதத்தில் கஷ்டப்பட்டாங்களோ அதே அளவுல அவருடைய எல்லா நெருக்கங்களிலும் உன்னுடைய துக்கத்தை அவர் சுமக்கிறவர். ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது அவர்தாமே நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டார், அவர்தாமே நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இரண்டாவது, உன்னுடைய கண்ணீரை துடைப்பது மாத்திரமல்ல, உனக்கு இருக்கிற ஒரு துக்கம் இருக்கிறார். அது மாம்சீக துக்கமாக இருக்கலாம், உன் குடும்பத்தை பற்றிய துக்கமாக இருக்கலாம், உன்னுடைய சரீரத்தில் உள்ள வேதனையின் துக்கமாக இருக்கலாம். ஏதோ ஒரு துக்கம் உன் முகத்தை உன் காரிருள் போல மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நீ புசிக்கிறாய், ஆனாலும் அது உனக்கு ஜீரணமாகிறது இல்லை. உன் சரீரத்தில் அது ஒட்டி கொள்ளுகிறது இல்லை. நீ புசிக்கிறாய், ஆனால் உனக்கு அது ஜீவனாய் மாறுகிறது இல்லை. நீ ஒரு மனிதனை போல நடமாடுகிறாய், ஆனாலும் அந்த காயம் உன் இருதயத்தில் ஒரு வேதனையை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த துக்கத்தை மாற்றும்படியாகத்தான் உன்னுடைய பிரயாணத்தில், வாழ்க்கை என்கிற பயணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட வந்து உன்னுடைய துக்கங்களை இரண்டாவதாக மாற்ற விரும்புகிறார். மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவர்களையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். அடுத்த வசனம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இங்கே மூன்றாவது அவர் தரிசனமாகிற ஒரு இடம். முதலாவது கல்லறையிலே அந்த பெண்களுக்கு அவருடைய கண்ணீரை மாற்றும்படியாக தரிசனமானவர். இரண்டாவதாக அந்த 2 பேருடைய துக்கத்தை ஆற்றும்படியாக தரிசனமானவர். மூன்றாவதாக இவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக அங்கே அவர் தரிசனமானார். பூட்டி இருந்த அந்த அறையிலே அவர் உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அவங்க எல்லாம் பயந்து கலங்கி ஏதோ ஒரு அசுத்தாவி வந்துருச்சுன்னு சொல்லி தான் பயந்தாங்க. உடனே சொன்னார், நான் தான், பயப்படாதிருங்கள், ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? மூன்றாவது, உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழியத்தை அவர் செய்து முடித்திருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து போகும் பொழுது ஒரு மனிதனுக்காக வைத்துவிட்டு போன ஒரே சொத்து என்னதான்? சமாதானம். போகும்போது சொல்லிட்டு போனாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அந்த சமாதானம் வச்சிருக்கீங்களா? நீங்க இயேசு கொடுத்த சமாதானத்தை வாங்கியிருக்கீங்களா? அந்த சமாதானம் இருக்குன்னு சொல்றவங்க அல்லையே சொல்லுங்க பாப்போம். இல்லையே. இயேசு கொடுத்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் தெரியுமா? என்னுடைய சமாதானம் எப்படி புறப்பட்டு வரும்? நதியை போல புறப்பட்டு வரும். அதான் சமாதானம். சமாதானம் நம்ம சமாதானம் மாதிரி இந்த பாக்கெட்ல கொஞ்ச நேரம் ஒரு டம்ளர் இந்த பாட்டில தண்ணி தூக்கிட்டு வருவாங்க, இல்ல ஒரு கப்பல வச்சிருப்பாங்க. இவ்வளவுதான் அவங்களுக்கு என்ன இருக்கு? சமாதானம். அது ஒரு 3 ட்ரிப் குடிச்சிட்டா பாட்டிலே காலி. அதுக்கு பிறகு சமாதானம் தண்ணி இல்ல, திருப்பி போய் ஒரு காத்திரு கூட்டத்தில் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்குவோம். அப்படிதானே? சுத்திரி கூட்டத்தோடு உங்கள் சமாதானம் நதி போல புறப்பட்டு வந்துருச்சா? எல்லாரும் ஒப்புரவு ஆயிட்டீங்களா? சமாதானம் ஆயிட்டீங்களா? ஐக்கியம் ஆயிட்டீங்களா? இன்னும் நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? எரேமியா தீர்க்கதரிசனத்துல ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? அது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின்பாக நடக்கும் கேட்கிறார். சுத்திகரிப்பு நடந்துச்சே, கர்த்தருடைய பந்தி நடந்துச்சே, நீ இன்னும் சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? இன்னும் உனக்கு ஐக்கியம் வராதா? எப்பொழுது உனக்கு ஐக்கியம் உண்டாகும்? இயேசு சொல்றாரு, பூட்டி இருந்த அறைக்குள்ள புகுந்து அவர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். என்ன சமாதானம்? இயேசுவின் சமாதானம். நமக்கு இருக்கிற சமாதானம் எல்லாம் பாஸ்டர் சமாதானம், அக்கா சமாதானம், புருஷன் சமாதானம், யாராவது ஒரு ஆள் சமாதானம் பண்ணி வைப்பாங்க. அப்படித்தானே?
உங்களுக்கு இயேசுவின் சமாதானம் இருந்தா அவர் சொல்றாரு, இதோ என் சமாதானம் நதியை போல புறப்பட்டு வரும். நமக்கு இருக்கிற சமாதானம் ஒரு கப்பு இல்ல ஒரு குடம் கூட வச்சிருப்பீங்க, மேக்சிமம் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. தயவு செய்து நீங்கள் மூன்றாவது உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய மூன்றாவது சந்திப்பு, ஒரு மனிதனுக்கு சமாதானம் முக்கியம். கலக்கம் போகணும், சமாதான கேடு போகணும், அவனுடைய பிரச்சனைகள் அவனை விட்டு நீங்கணும், அவனை போட்டு குழப்புற அந்த ஆவிகள் போகணும். இல்லாட்ட ரொம்ப கஷ்டம். எரேமியா 13 கடைசியில பார்க்கும் பொழுது, உனக்கு ஐயோ, நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா, இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின்னாக நடக்கும்? கர்த்தரே கேட்கிறார், நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா, இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின்பாக நடக்கும்? சுத்திகரிப்பினுடைய மெயின் தீமை என்ன தெரியுமா? சபை சமாதானம் அடையணும். சுத்திகரிப்பினுடைய மெயின் தீமை என்னதுதான் சொல்லுங்க? நான் பைபிள் படிக்கல. அது நீ பைபிள் படிக்கலங்கிறது அது தெரிஞ்ச கதை. அதே தான் சொல்லுவாங்க, நான் வேதம் வாசிக்கவில்லை, உபவாசிக்கவில்லை, ஜெபிக்கவில்லை. மற்றதெல்லாம் பூசணிக்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் என்ன கதை இருந்துச்சு? முழு பூசணிக்கா அப்படியே சோத்துல மறைச்சு பாக்குறியா? இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, அதை சொல்லு. உன்னுடைய வாழ்க்கையில ரகசிய பாவம் இருக்கு, ரகசிய தொடர்புகள் இருக்கு, ரகசியமா உன்னுடைய வாழ்க்கையில அந்தரங்க பாவங்கள் இருக்கு. கர்த்தர் உன்னை காண்கிறார், உனக்கு முன்னும் பின்னும் அவர் வருகிறார். நீ எங்க தங்கி இருக்கிற, எப்படி தங்குகிற, நீ தங்குகிற இடம் எப்படி, நீ நடக்கிற நடை எப்படி, நீ உடுத்துகிற உடை எப்படி, எல்லாம் தேவன் காண்கிற தேவன். இதெல்லாம் நீ சொல்லு. அதை விட்டுட்டு நீ சமாதானம் இல்லாமல் சுத்திகரிப்பு வேஸ்ட். நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, சமாதானம் இல்லாத ஒரு சுத்திகரிப்பு கூட்டம், ஒரு ராபோஜனம் என்பது அது வேஸ்ட். பூரண சமாதானம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவன் எப்படி பூரண சமாதானத்தோடு அவனை காத்துக்கொள்வீர். பூரணமான ஒரு சமாதானம். உன்னுடைய சமாதானம் ஒரு கப் மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நான் சிரிச்சுக்கிறேன், அது சமாதானம் தானே. நாங்க பார்த்தா விஷ் பண்ணிக்கிறோம், சமாதானம் தானே. பார்த்தா விஷ் பண்றது கிஸ் பண்றதெல்லாம் வேற. நீ உண்மையான உள்ளத்துல என்ன செய்யணும்? ஒட்டணும். சரியான விதத்துல சமாதானம் உனக்குள்ள கர்த்தர் நதியை போல என்ன செய்யணும்? சமாதானம் நதி போல வரணும். நதி போல வரும்பொழுது என்ன செய்யும்? குப்பை குப்பெல்லாம் மொத்தத்துக்கு அசிங்கம் அசுத்தம் எல்லாம் போயிடும். சமாதானம் தான் முக்கியம். அதனால தான் இயேசு அவங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார். அவங்க கலங்கி போயிருந்தாங்க. அந்த ரூமுக்குள்ள பூட்டிய அறைக்குள்ளே சொன்னார் இயேசு. மூன்றாவது அவருடைய தரிசனத்தினுடைய வார்த்தை நோக்கம் என்ன? சமாதானம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. இந்த மக்கா மதீனாக்கு போறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் போறதுக்கு முன்னால எல்லாத்தையும் செஞ்சுட்டு போறாங்க, சமாதானம் ஆயிட்டு போயிடறாங்க. ஒரு இடத்துல ஒருத்தனுடைய கையை வெட்டிட்டான், அவன் போய் மன்னிப்பு கேட்டான். ஒருத்தன் மந்திரம் பண்ணி ஒரு பெண் ஒரு கர்ப்பஸ்திரிய கொன்னுட்டான். ஏதோ மை எடுக்கணும்னு சொல்லி ஒரு வாலிப பெண்ணுடைய வயிற்று கிழிச்சு அவளை கொன்னு அந்த சரீரத்தை காட்டுல போட்டு அதெல்லாம் நாய் தின்னுட்டு போயிடுச்சு, நாய் நரியும். இவன் ரட்சிக்கப்படுறான். ரட்சிக்கப்பட்டு எங்க போறான்? அந்த பெண் கூட பிறந்த இவனுடைய உடனே சுத்தி கொண்டே இருந்த ஒரு நண்பனுடைய தங்கச்சி, க்ளோஸ் ஃப்ரெண்டோட தங்கச்சியை தான் இவன் அப்படி செஞ்சுட்டான். கடைசியில இவன் ரட்சிக்கப்படும் போது அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறான். அவன் தங்கச்சி சாவுக்கு நான் தான் என்னது காரணம். எப்படி இருக்கும்? நீங்க போய் மன்னிப்பு கேட்பீங்களா? சோத்திரம் சோத்திரம், தெரியாம போற வரைக்கும் நன்றி ஆண்டவரே, நான் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இன்னொரு இடத்துல இப்படி போய் மன்னிப்பு கேட்டா பிரச்சனை வந்துடுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒத்துக்கிட்டு நான் தான் அந்த தப்பு பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போலீஸ் உடனே நீ மன்னிப்பு என்னிப்புன்னு என்னவோ புதுசா வர்ற பெந்தேகோஸ்காரங்கிற, நீ இப்ப போய் கேட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும், நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொல்றான். அவன் தாசில்தார்ட்ட போய் சொல்லி எழுதி கொடுத்து, நான் தான் இத்தனை வருஷத்துக்கு முன்னால இந்த குடும்பத்தில் இப்படி செஞ்சேன், அப்ப என்னப்பா இப்ப செய்யணும்னு சொல்ற, கேஸ்ல போடணும், கேஸ்லாம் முடிஞ்சு போச்சு ஃபைல், அப்ப என்னதான் பண்றது? நான் போய் மன்னிப்பு கேட்கணும், என் கூட வாங்க. போய் மன்னிப்பு கேட்டு வந்தோம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சக்தி தான் இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள மறைந்திருக்கு. அதனாலதான் இயேசு மூன்றாவது சந்தித்து அவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். சமாதானங்கிறது உனக்கு சும்மா ஒரு கப்பலை வச்சுக்காதீங்க. சமாதானத்தை எப்படி வைங்க? நதி போல வரட்டும், கரை புரண்டு வரட்டும். கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஒரு குறிக்கப்பட்ட வாழ்க்கை தான். நம்ம பரலோகத்துக்கு போய் என்ன செய்யணும்? சேரணும். சமாதானம் இல்லைன்னா வியாதிகள் பலவீனங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? நீடிச்சுக்கிட்டே இருக்கும். இதை நம்ம இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். சமாதானம் என்பது தேவன் கொடுத்த ஒரு ஈவு. அங்கே நாம் பார்க்கும் பொழுது இயேசு அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார். பழைய ஏற்பாடு ஒரு சிலர் அப்படி இல்லை, சமாதானம் தான், நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும்,
சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயத்தை அவர்கள் மேல் பூச்சாய் பூசுகிறார். நீ சும்மா பூசிட்டு இல்ல சமாதானமா இருக்கும் சமாதானமா இருக்கான்னு சொல்லக்கூடாது. சமாதானத்தை நீ வெளிப்படுத்தணும். எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா, இந்த கட்சிக்காரன் கூட சமாதானமாயிடுறான். இன்னைக்கு ஒரு கட்சியில இருக்கான், நாளைக்கு அடுத்த கட்சியில நின்னுக்கிறான். உடனே இவன் கைய அவன் பிடிச்சுக்கிறான், அவன் கைய இவன் பிடிச்சுக்கிறான். உடனே அவனை கேட்டா சொல்லுவான், எதிரிக்கு எதிரி எதிரிக்கு எதிரி நண்பன். அவ்வளவுதான். நிரந்தர எதிரியும் அல்ல நிரந்தர நண்பனும் அல்லன்றான். உடனே அவங்க கூட சேர்ந்துறான். நம்ம ஆளுங்களுக்கு தான் சமாதானம்னா அது பயங்கர எட்டாக்கனியாக என்ன செய்யுது இருக்கு. நீங்க சமாதானம் பண்ணி பாருங்க, பிசாசு ஓடும், தடைகள் ஓடும், பிசாசு ஓடும், வியாதி போகும், எல்லா பிரச்சனையும் போயிடும். சிலர் ஊழியத்துக்கு வந்துட்டு கூட சமாதானம் இல்லாம இருப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஞாபகம் இல்லை. வெளிநாட்டில் ஒரு சகோதரி ஊழியத்தில் இருந்தாங்க. பாஸ்டர் டானுடைய காலம். அவங்களுக்கு வியாதி, ஊழியத்துக்கு வந்து கொஞ்ச நாள்ல வியாதிப்பட்டாங்க. வியாதினா அவர் பாஸ்டர் டான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆளு. நம்ம பாஸ்டர்ஸ் மாதிரி அப்படி ஒரு மாதிரிலாம் வளைஞ்சு எல்லாம் வரமாட்டாங்க. நம்ம ராஜாக்கள் எல்லாம் இறக்கம் உள்ளவர்கள். அவர் வந்து கோடு போட்டா என்னதான் போட்டதுதான். ஒரு ஊழியக்காரர் ஊழியத்துக்கு வந்தாரு, அவரும் வெளிநாட்டுக்காரர் தான். அவருக்கு ஊழியம் ஒரு கன்வென்ஷன் நடந்தது, அவருக்கு ஒரு கட்டில் கொடுத்திருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அதிகமான ஆட்கள் வந்துட்டாங்க அந்த கன்வென்ஷன்ல. ஃபாரின் கன்வென்ஷன்ல ஒரு லிமிட் தான் வருவாங்க, அங்க அதை விட கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட ஆள் வந்துருச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த இவரும் ஊழியக்காரர் தான், இவர்கிட்ட போய் ஆளுங்க அதிகமா வந்துட்டாங்க, நீங்க என்ன செய்யுங்க, உங்க காட்டை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு அது ஒரு பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுச்சு. அது எப்படி எனக்கு கொடுத்த கட்டில நீ என்ன செய்வீங்க கேட்பீங்க, யாரோ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்த கட்டில எப்படி கேட்கலாம், ஆஹா முடியாது, நான் கட்டில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ வந்த ஆளுக்கு கட்டில் கொடுக்க முடியாம அவங்க என்ன செய்யறாங்க, தடுமாறுறாங்க. இந்த நேரத்தில் பாஸ்டர் டான் வர்றாரு, என்னாச்சு காட்டு கொடுத்தாச்சான். பாஸ்டர் கட்டில் இல்ல, நாங்க அப்படி அவர்கிட்ட கேட்டோம், அவர் தரல. அப்படியா, கட்டில் கேட்டு கொடுக்கலையா, வாங்க நானும் வரேன். நேரம் வந்தார், கட்டில் கேட்டு கொடுக்கலையா, எஸ் பாஸ்டர், ரைட், உடனே பேக் எடு, பெட்டி எடு, உடனே வெளியே போ, கிளம்பு. உயிர் கொடுக்கிற ஊழியத்துல ஒரு கட்டில் கூட உன்னால கொடுக்க முடியலன்னா இந்த ஊழியத்தை நீ செய்ய முடியாது. உடனே வா வா உடனே வா, பேக் எடுத்துட்டு வா, சூட்கேஸ், ஓகே யூ கேன் கோ, போயிட்டே இரு. இல்ல பாஸ்டர், சாரி பாஸ்டர், மன்னிச்சுக்கங்க, கட்டில் தந்துடுறேன். ஊழியமே ஆகாது, உடனே அனுப்பிட்டாரு. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு கட்டில் உனக்கு ஒரு தியாகம் பண்ண முடியல, அவ்வளவு கரெக்ட். அவர் வந்து அந்த சிஸ்டருக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருந்தார். ஆண்டவரே வியாதிப்பட்டாங்களே, இவங்களுக்கு சுகமாக மாட்டேங்க, உபவாச ஜபம், தனி ஜபம், உபவாச ஜபம், சபை ஜபம் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த சிஸ்டருக்கு என்ன செய்ய மாட்டேங்க, சுகமே ஆக மாட்டேங்க. எப்படி பண்றது? கடைசியில் இவருக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. ஏன் சுகமாகல? வாக்குத்தத்தத்தை சொல்லியாச்சு, வசனத்தை சொல்லியாச்சு, அபிஷேகத்தில் நிரம்பியாச்சு, உபவாசம் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, இன்னும் என்ன சுகமாகல? நேர போனார். சிஸ்டர், உங்க இந்த சிட்டிலேயே உங்க சிஸ்டர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், உங்க ரிலேஷன் உங்க அக்கா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். தயவு செய்து, நான் எல்லா ஜெபமும் பண்ணிட்டேன், ஒன்னும் கிளியர் ஆகல. நீங்க ஊழியத்துட்டு நான் உங்களை அனுப்பல, நீங்க கொஞ்ச நாள் என்ன செய்யுங்க, அவங்க வீட்டில் போய் இருங்க, கொஞ்சம் அவங்க உங்களை பராமரிக்கட்டும். மனுஷகுமாரன் ஊழியம் செய்யும்படி தான் வந்தார், ஊழியம் கொல்லும்படி என்ன செய்யல வரல. இப்ப நீங்க ஊழியம் கொல்லும்படி வந்த மாதிரி தெரியுது. உங்களால நாங்க அவ்வளவு பேருமே ஏதோ டிஸ்டர்பா இருக்கு, எனக்கு ஆவியில தென்படுது. நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்ச நாள் உங்க சிஸ்டர் வீட்டில் போயிருங்க. நான் எங்க போனாலும் போவனே தவிர நான் எங்க போக மாட்டேன், சிஸ்டர் வீட்டுக்கு மட்டும் போக மாட்டேன் அப்படின்னு. என்ன விஷயம்? நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாலே அவட்ட பேசினது கிடையாது, இப்ப போய் என்னை போய் அங்க போய் விட்டா எப்படின்னாங்க. ஓஹோ கரெக்ட், இப்ப நான் மருந்து என்ன செஞ்சிருக்கிறேன், கண்டுபிடிச்சிருக்கிறேன். இவ்வளவு நேரம் மெடிசன் தெரியாம தான் நான் நெஞ்சிட்டேன். என்னென்ன மெடிசனோ ஏத்திக்கிட்டே இருக்கிறேன். என்னது, என்னென்ன மெடிசன்லாம்? உபவாச ஜபம், சபை ஜபம், ஊழியக்கார ஜபம், தனி ஜபம், காலை ஜபம், மாலை ஜபம், என்னென்ன மருந்து இல்லாம ஏத்தி பார்த்துட்டேன். இது வரைக்கும் வியாதியும் சுகமாகல. வியாதி என்ன செய்யல, என்ன வியாதின்னு என்ன செய்யல, என்னால கண்டுபிடிக்க முடியல. இப்பதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கட்டாயம் நீ உடனே வண்டி எடு, இவ்வளவு தூக்கி கொண்டு போய் எங்க விட்டுரு, அக்கா வீட்டுல விட்டு, அவங்க சுகமாயிட்டு வந்தா போதும், சமாதானம் ஆயிட்டு வந்தா போதும். என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த சிஸ்டர் பயந்து, ஐயோ திரும்ப நம்ம அக்கா வீட்டுக்கு போனா ஊழியம் போயிருமோ சொல்லி பயந்து உடனே போய் அவங்க சிஸ்டர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுச்சு. நான் ஊழியத்துக்கு போறதுக்குனால இப்படி நடந்தது தப்பு தான், மன்னிச்சிடு. நம்புறீங்களா? மன்னிப்பு கேட்டு ஃபெய்த்தம் வந்தாங்க, சுகமாயிடுச்சு. வருஷ கணக்கா இருந்த வியாதி அன்னைக்கு சமாதானத்தோட அந்த ஆவி நெஞ்சிருச்சு. அவங்கள விட்டு ஓடி அவங்க யாரா மாறிட்டாங்க,
சுகமுள்ளவங்கள மாதிரி ஊழியம் செய்றாங்க. பிசாசு ஒரு சின்ன பாயிண்ட் கிடைச்சா போதும், சின்ன இது கிடைச்சா போதும், அவன் எதுல வந்து உட்காந்துக்குவான், அதுல வந்து உட்காந்துக்குவான். நீங்க நினைக்கிறீங்க பிசாசுக்கு இடமே கொடுக்கலன்னு. சின்ன சின்ன அதுக்கு எவ்வளவு பிரசங்கங்கள் இருக்கு. வாய்ப்பு கிடைச்சா போதும் அவன் நேரம் வந்து எங்க உட்காந்துருவான், உன் வீட்டிலேயே வந்து உட்காந்துருவான். அதனால இந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். உயிர்த்தெழுந்த இயேசு மூன்றாவது போய் சந்திச்ச இடம், சந்தித்த அனுபவம் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாக. நான்காவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் இயேசு பின்மாறி போனவர்களை போய் சந்தித்தார். 21ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது முதல் வசனம் வாசிங்க. மறுபடியும் அவர் போய் சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அது எந்த இடம் தெரியுமா? பேதுரு பின்மாறி போய், அவன் ஏற்கனவே சபிச்சிட்டான், ஏற்கனவே சத்தியம் பண்ணியாச்சு, ஏற்கனவே மறுதளிச்சாச்சு, ஏற்கனவே ஓடி போயாச்சு. இப்ப கடைசியில் சொன்னா, நான் மறுபடியும் மீன் பிடிக்க போயிடலான்னு யோசிக்கிறேன், எனக்கு இது ஒத்து வராது, நான் மறுபடியும் மீன் பிடிக்கவே நெஞ்சிடறேன், போயிடுறேன், என் குலத்தொழிலே எனக்கு நல்லதா இருக்கும், நான் போயிடுறேன். உடனே இந்த கூட இருந்த ஆளுங்கெல்லாம் சொன்னாங்க, பிரதான அப்போஸ்தலனே போறாரு, நம்ம என்ன கதை, நானும் வந்துடுறேங்க, எங்களுக்கு அந்த தொழிலை விட்டு வந்தது கஷ்டமா தான் இருக்கு, நாங்களும் வந்துடுறோம். எல்லாரும் போயாச்சு. இப்ப உயிர்த்தெழுந்த இயேசு நான் போய் என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவர் நேர போய் மகிமையில உட்கார்ந்து இருந்தா இங்க இந்த ஊழி நடக்குமா? ஒருத்தனும் ஊழியம் செய்ய மாட்டான், எல்லாரும் எங்க போயிருப்பான், அடுத்த நாள் மீன் வாங்குவான், அடுத்த நாள் மீன் வித்துட்டு இருப்பான், அவ்வளவுதான், வேற ஒன்னும் செய்ய மாட்டான். மீன் பிடிப்பாங்க, மீனை விற்பாங்க, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்ப்பான், வலைய பழுது பார்ப்பான், அவன் வேலை முடிஞ்சது. 3 வருஷம் இவர் பட்ட பாடு என்ன, இவர் செஞ்ச அற்புதங்கள் என்ன, சிலுவையில உடம்பு கிழிக்கப்பட்டது என்ன, முதுகு உழுகப்பட்டது என்ன, அவ்வளவு அடிபட்டது என்ன, ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் மனுஷனுக்காக சிந்தினாரு, அவ்வளவு நெஞ்சிருக்கோம், அவ்வளவும் வீணா போயிருக்கோம். அவர் நேர போய் மகிமையில உட்கார்ந்திருந்தா, நான் என்ன எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நேர போய் அங்க உட்கார்ந்திருந்தா, இவன் அவ்வளவு ஒரு மீன் பிடிக்க போயிட்ட பிறகு திருப்பி இங்க என்ன ஊழியம்? பின்மாறிட்டாங்க. அதனாலதான் இயேசு சொன்னாரு, ஆண்டவரே நான் மகிமைக்கு வர்றது கூட லேட் ஆகட்டும், 40 நாள் கழிச்சு வர்றேன், நான் யாரை ஸ்டடி பண்ணணும்? பின்மாறி போன அந்த மனிதனை சந்தித்து மறுபடியும் அந்த ஊழியத்தை நான் கொடுக்க வேண்டும். அங்க திபரியா கடற்கரையில இயேசு போன பொழுது, இயேசு கர்த்தர்னு சொன்ன உடனே பொத்துன்னு பேதுரு தண்ணிக்குள்ள விழுந்தான். எழுந்து வந்து ஆண்டவர்கிட்ட வந்து முன்னால் வந்து நிற்கும் பொழுது இயேசு கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? இவர்கள் எல்லாரிலும் என்னை நேசிக்கிறாயா? பிரியமானவர்களே, பின்மாற்றம் ஒரு பொல்லாத வல்லமை. உங்க ஜெபத்துல பின்மாற்றம் வந்துருச்சா? உங்களுடைய விசுவாசத்துல பின்மாற்றம் வந்துருச்சா? உங்களுடைய உண்மைத்தன்மையில பின்மாற்றம் வந்துருச்சா? அதிகாலை ஜெபத்துல பின்மாற்றம் வந்துருச்சா? இரவு ஜெபத்துல பின்மாற்றம் வந்துருச்சா? பழைய மாதிரி உங்களால உபவாசம் எடுக்க முடியுதா? உபவாசம் போட முடியுதா? பழைய மாதிரி நீங்க ஊழியம் செய்றீங்களா? உங்க ஊழியத்துல முன்னேற்றம் இருக்கா, பின்மாற்றம் இருக்கா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? அவங்க எல்லாம் பின்மாறிட்டாங்க. ஒரு ஆள் அல்ல, எல்லாமே மொத்தமா போயாச்சு, எல்லாரும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரம் யோசிச்சு பாருங்க. ஆனால் இந்த பின்மாற்றத்தை நீக்கும்படியாகவே இயேசு அங்கே திபோரியா கடற்கரைக்கு 4ஆம் விசையாக வந்தார். ஒரு மனிதனுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக, ஒரு மனிதனுடைய துக்கத்தை ஆற்றும்படியாக, ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, ஒரு மனிதனுடைய பின்மாற்றத்தை மாற்றும்படியாக தேவன் விருப்பம் கொண்டார். இந்த காலை வேளையில நீங்கள் உங்களில் எத்தனை பேர் ராபோஜன் எடுத்திருப்பீங்க? ஆனா பின்மாற்றத்தின் போராட்டங்கள் எத்தனை பேருக்குள்ள இருக்கு? ஒரு விசுவாசத்துல நம்ம எடுக்கிறோம், கர்த்தர் நமக்கு பலன் தருவார், கிருபை தருவார், அபிஷேகம் தருவார், நம்பிக்கை தருவார், இந்த ராபோஜனத்தோடு இந்த பிரச்சனைகள் முடிஞ்சிடும் அப்படின்னு. ஆனாலும் உனக்குள்ள ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு, பின்மாற்ற ஆவி. அது உன்னை இழுக்க முடியாக, வஞ்சிக்க முடியாக, கீழ்ப்படுத்த முடியாக, உன்னை மறுபடியும் தோல்வியுள்ளவனாய் மாற்றும்படியாக உன்னோடு அந்த வல்லமை போராடுது. இந்த வல்லமையை இந்த ஈஸ்டர் சர்வீஸ்ல மாற்றும்படியாகத்தான் இயேசு அந்த திபோரியா கடற்கரை அண்டை கடந்து வந்தார். இந்த சர்வீஸோடு உனக்குள்ள இருக்கிற பின்மாற்ற எண்ணம் இயேசுவின் நாமத்துல அடிபட்டு போக வேண்டும். அந்த பின்மாற்றம் போறதுக்கு நீ என்ன செய்யணும்? இயேசு உன்னை தேடி வருகிறார், நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த மனுஷனையும் எவனையும் பார்த்து எவளையும் பார்த்து நீ நான் உன்னை நேசிக்கிறேங்கிற வார்த்தை யூஸ் பண்ணவே கூடாது. என்னைக்கு நீ விசுவாசத்துல கையில பைபிளை தூக்கிட்டியோ அதுக்கு பிறகு நீ நேசிக்கிறேன்னு சொல்ற ஒரு ஆள் இருந்தா யாரு? புருஷனை நேசிக்கலாம், அதுக்காக நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு இந்த கல்யாணத்துக்கு முன்னால 100 ட்ரிப்பு ஒரு லெட்டர் எழுதுறது, திருவா சுத்துறது, அது நேசம் அல்ல, அது மாம்ச இச்சையில ஓடுறது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. அதுக்கு பேர் வந்து பாசம் அல்ல, அன்பு அல்ல, அதுக்கு பேர் என்ன? ஆசை, இச்சை. அது ஒரு மாம்சீக தோற்றத்தில் கவர்ச்சியில் இழுக்கிறது. அப்படி அல்ல நம்முடைய அன்புங்கிறது. இயேசு சொல்றார், இவர்கள் எல்லாரிலும், அப்படி கையை காட்டுறார், இவர்களிலும்
நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? சரி, நான் இப்ப ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்ப ஒரு 80 பேர் உட்கார்ந்துருப்போம்னு நினைக்கிறேன். 100 பேர்னே வச்சுக்கோமே மிகப்படுத்திய. இந்த 100 பேர்ல நான் தான் அதிகமா இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பாப்போம். புரியலையா? தமிழ் புரியல? தமிழ் புரியலையா? இங்க இருக்கிறத எல்லாரும் காட்டிலும் எல்லாரும் நேசிக்கிறாங்க. இவங்க எல்லாத்திலையும் நான் தான் அதிகமா நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தமிழ் இதுக்கு மேல என்ன தமிழ் பேசணும்னு எனக்கு தெரியல. இயேசு கேட்டார், இவர்களிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறார். அவன் நேசிக்கிறேன்னு சொன்ன உடனே சரி போ, அந்த பின்மாற்ற ஆவி ஓடிருச்சு. இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற பின்மாற்றம் போகணும்னு சொன்னா, பின்மாற்ற எண்ணங்கள் உன்னை விட்டு போகணும்னா நீ சொல்ல வேண்டிய அறிக்கை என்ன? ஆண்டவரே பின்மாற்றத்தை நீ காண்டவரே, நீ பின்மாற்றத்தை நீ காண்டவரே சொல்லிக்கிட்டே இருப்ப, பின்மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். நீ சொல்ல வேண்டிய அடுத்த கட்ட அறிக்கை என்னதே? நான் உம்மை நேசிக்கிறேன் சொல்லு. எவனையும் நேசிக்காத, எல்லாரும் ஏமாத்திடுவான், எல்லாரும் வஞ்சிச்சிருவாங்க. உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டே நெஞ்சிருவான், கழுத்தை அறுத்துருவான். அதனால நீ மனுஷன் நேசிச்சிடாத, யாரையும் நம்பாது. ஒரே ஆள் நேசிக்கப்படத்தக்கவர், ஒரே ஆள் யாரு? இயேசு. நீ நேசிக்கிறேன்னு சொல்லு. இன்னைக்கு நீ இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள கர்த்தர் உன் கையில ஒரு அபிஷேகத்தை கொடுப்பார். நீ நேசிக்கிறேன்னு சொல்லு, இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள கர்த்தர் உன் கையில என்ன கொடுப்பாரு? ஒரு ஊழியத்தை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நேசிக்கிறேன்னு சொல்லணும். ஆண்டவரே நான் உம்மை எல்லாரையும் காட்டி நான் நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. நீ இழந்து போன ஊழியம் உன் கையில வரும். நீ இழந்து போன அபிஷேகம் உனக்கு வரும். நீ இழந்து போன வரம் உனக்கு வரும். அந்த இழந்து போன அந்த தெய்வீக சுபாவங்கள் உனக்கு வரும். ஏன்னா ஒரு காலத்துல நீ ரொம்ப சாந்தமா சாப்பிட்டா இருந்தால், இப்ப பார்த்தா கடிக்கிற, எரியிற, எரிச்சல், கோபம், வைராக்கி. இப்ப வந்து நீ ஸ்பீடா மாறிட்ட. காரணம் என்ன? உனக்குள்ள ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை மாற்றுகிறதுக்கு நீ சொல்லணும், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லு. நீ இழந்து போன எல்லாம் உனக்கு தேடி வரும். விட்டுட்டான் 3 வருஷம் ஊழியத்தை அப்படியே குப்பையில தூக்கி போட்டான். இனிமே ஊழியம் கிடையாதுங்கிற ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ என் ஆடுகளையும் என் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்ப்பாயாக. நீ நேசிக்கிறேன்னு சொல்லு, கர்த்தர் ஒரு கிருபை தருவார், ஒரு அபிஷேகம் தருவார். அந்த அபிஷேகத்தை வச்சுக்கிட்டே நீ பின்மாற்ற ஆவியை ஏறி மிதிச்சு என்ன செய்யலாம்? சமாதானத்தின் தேவன் சாத்தானை உன் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். பின்மாற்றத்துக்கு மட்டும் இடம் கொடுத்துறாதீங்க. மெல்ல மெல்ல பைபிள் படிக்கிறது விடும், காலை ஜெபம் போகும், அப்படியே பைபிள் ஸ்டடி கட் ஆகும், அடுத்து அப்படியே மெல்ல காத்திருப்பு கூட்டம் கட் ஆகும், அடுத்து அப்படியே உபவாச ஜெபம் கட் ஆகும், அடுத்து நைட்டு ஜெபம் கட் ஆகும், அடுத்து சர்வீஸ் 8 மணி போய் 8:30, அடுத்து 8:30 பிறகு அடுத்து 9, அடுத்து 9:30. இல்ல பாஸ்டர் வந்து 9:30 தானே பிரசங்கமே தொடங்குறாரு, 9:25 போவோம். இதெல்லாம் பின்மாற்றத்தில் உன்னை இழுக்கிற ஆவி. அதுக்கு காரணம் கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பு உன்னை விட்டு உனக்குள்ள இணைஞ்சது, குறைஞ்சிருச்சு. இப்ப நீங்க ரொம்ப தீர்மானம் எடுத்திருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். நேற்று ராபோஜனம் எடுத்திருக்கோம் இல்லையா? ஆண்டவர் பார்த்து ராபோஜனத்தோடு வந்துட்டாருன்னா எல்லாரும் போயிடுவோம். ராபோஜனம் போய் ஒரு 10 நாள் கழிச்சு வந்தா ஒரு 90% போகும். ராபோஜனம் முடிஞ்சு 1 மாசம் கழிச்சு வந்தா 80% போகும். ராபோஜனம் முடிஞ்சு 3 மாசம் கழிச்சு வந்தா 10%, 5% எனக்கு தெரியல. நான் யோசிப்பேன், அடிக்கடி யோசிப்பேன், அது சரியான யோசனையா தப்பான யோசனையா தெரியாது. புது வருஷத்துல வந்துட்டாருன்னா எல்லாரும் போயிடுவானே. புது வருஷத்துல வந்தா எல்லா இப்ப சுத்திரிப்புனா எங்கேயோ ஒரு சபையில ஒரு மாதிரி நடக்கும், ஒரு சபையில ஒரு மாதிரி நடக்கும். புது வருஷம் தான் முழு உலகத்தில் இருக்கிற சர்ச்சை என்ன செய்யும்? தன்னை சுத்திகரிச்சு ரெடியா இருக்கும். கூப்பிட்டாருன்னா பிரச்சனையே கிடையாது. சபை அவ்வளவு என்ன செய்யும்? 90% அடிச்சு பாஸ் சென்டம் கூட அடிச்சிருவாங்க. அந்த லெவல் போயிடலாம். அதனால நீங்க சுத்திகரிச்சுட்டு நீங்க விட்டுறக்கூடாது. நீங்க ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருங்க, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே சொல்லு, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். என்ன வந்தாலும் நான் உம்மை நேசிப்பேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த ஒரு வல்லமையும் என்னை பிரிக்க மாட்டாதுன்னு நான் நிச்சயித்திருக்கிறேன். இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லு, அந்த வார்த்தையை சொல்லு. மனுஷனை பார்த்து சொன்ன காலங்கள் முடிஞ்சிருச்சு. இனி தேவனை பார்த்து நீ சொல்ல வேண்டிய காலம் வந்து விட்டது. அடுத்ததாக லூக்கா 24:50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். இங்கே அடுத்த தரிசனம் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தரிசனம். பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அந்த இடத்துல அவர்களை ஆசீர்வதித்தார். என்ற இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஜனம் ஆசீர்வதிக்கப்படணும். இன்னைக்கு பாருங்க, எங்க போனாலும் தடை, எங்க என்ன செஞ்சாலும் தடை, போட்டி, பொறாமை, எதிர்ப்பு, வஞ்சிப்பு, ஏமாற்றம், பயங்கரமான போராட்டமான ஒரு காலம். இப்ப நீங்க போய் 10 ரூபாய்க்கு ஒண்ணு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அடுத்த செகண்ட் என்ன செய்யும்? 8 ரூபா, 4 ரூபா, 3 ரூபா. அவன் எல்லாம் மிரளுவான், எப்படிடா இப்படி கொடுக்க முடியுமா? உலகத்துல இப்படி நடக்குது. உலகத்துல இப்படித்தான். இப்ப பாருங்க, நம்ம சபை
இப்ப நம்ம சபைக்கு அடுத்து எதிர்த்தாக்கல இன்னொரு சபை வைப்பான். அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம நகை போடக்கூடாதுமோ, அவங்க நகை போட்டாலும் பரலோகத்துக்கு என்ன செஞ்சிடலாம், போயிடலாமா. நம்ம ஞானசானம் எடுத்தாதான் பரலோகத்துக்கு போவோம்னு சொல்லுவோம். அவன் சொல்லுவான், என்ன சிலுவைக்கல்ல ஞானசானம் எடுத்தான், அவன் போலையா பரதேசில், இன்றைக்கு என்னோட கூட நீ பரதேசில், அப்படிலாம் சொல்லி கொடுப்பான். நகை போடக்கூடாதுன்னு சொல்லல, கத்தர் அதெல்லாம் போடதான் அனுபவிச்சிருக்காரு. பழைய ஏற்பாட்டில் பாருங்க, ரெபேக்கால் போடலையா, அவ போடலையா, எப்படி இதெல்லாம் சொல்லுவான். மருந்து எடுக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் எடுக்கலாம். ஆண்டவர் தான் டாக்டரை என்ன செஞ்சிருக்காரு, ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஆண்டவர் தான் என்ன செஞ்சார், பச்சளையெல்லாம் மூலிகை மருந்தெல்லாம் என்ன செய்யறாரு, தயாரிச்சே வச்சிருக்காருன்னு சொல்லுவான். அது பிரியமானவர்களே, நாம் இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம். அதனாலதான் கர்த்தர் இந்த போட்டிகள் மத்தியில உன்னை ஆசீர்வதிப்பார், பொறாமைகள் மத்தியில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த சீசர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து விட்டு போனார். ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்படணும், ஒவ்வொரு தொழிலும் ஆசீர்வதிக்கப்படணும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், உன்னுடைய புருஷன் ஆசீர்வதிக்கப்படணும், உன் மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்க வேண்டும். அடுத்து உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டா இருக்கணும், உன்னுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கணும், உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்தீர். முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த நாட்களில் இயேசுவை பின்பற்றினவங்களுக்கு எந்த விதமான ஐஸ்வர்யமும் கிடையாது, எந்தவித மேன்மையும் கிடையாது. இயேசுவை பின்பற்றினவர்கள் ரொம்ப கஷ்டங்கள்ல வேதனைகள்ல தான் போனாங்க. கொரிந்தியர் சபையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க பயங்கர கொடிய தரித்திரத்தில் போனதாக 8ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. கொடிய தரித்திரம். ஆனா கர்த்தரை விட்டு அவங்க விலகவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். உன்னை ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீ இதுவரைக்கும் பலவிதமான தடைகள், போராட்டங்கள், குழப்பங்கள்ல நீ இருந்த காலங்கள் முடிவடைகிறது. உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய ஒரு ஊழியம் அவர்களுக்கு தரிசனமாகி அவர்களை ஆசீர்வதித்தார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். ஆறாவதாக அவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இவர் தரிசனம் கொடுக்கும் போதெல்லாம் யாரு மிஸ்ஸிங்க? இவர் வருவாரு, யார் இருக்க மாட்டா? கல்லறையில தரிசனம் ஆகும்போது 2 பெண்கள் தான். அடுத்த தரிசனம் ஆகும்போது வேற 2 சீசர்கள். அடுத்து சமாதானம் சொல்லும் பொழுது யார் தான் இருக்கா? இவனை காணும். அடுத்து திபோரியா கடற்கரைக்கு வந்தா யாரு காணும்? இவனை காணும். கடைசியில பார்த்தா இவன் வந்து சொல்றான், அதெல்லாம் நான் நம்பவே முடியாது. நான் எப்படி நம்புறது? அவன் சொல்றான், நான் நம்பவே மாட்டேன், நான் அவருடைய கைகளை பார்க்கணும், அவருடைய விழாவை பார்க்கணும். நான் பார்த்துட்டு இருக்கும்போது குத்துனாங்க, அந்த குத்துன தழும்பு இருந்தாதான் நான் என்ன செய்வேன். இன்னைக்கு உனக்கு எவ்வளவு அவிசுவாசம் வந்துருச்சு. ஒரு காலத்துல இயேசுவை தெய்வம் ஏத்துக்கிட்ட, என்னென்ன வியாதி வந்தாலும் நீ தெய்வ சுகத்துல நின்ன, என்ன வறுமை வந்தாலும் கர்த்தரனை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னாய். ஆனா இப்ப பாருங்க, உங்களுக்கு விசுவாசிக்க முடியாத அளவு மந்த இருதயம் வந்துவிட்டது. மத்திய எழுதின சுவிசேஷத்துல, மார்க் எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது அவருடைய அவிசுவாசத்தையும் அவருடைய இருதய கடினத்தையும் அவர் கடிந்து கொண்டார். மார்க் 16:14. அதன் பின்பு 11 போஜன பந்தியிருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி, உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். 12 வரையும் கடிந்து கொண்டார், 11 வரையும் அங்கே தோமாவை குறித்து கடிந்து கொண்டார். நீ அவிசுவாசி ஏறாமல் எப்படி இரு, விசுவாசியார். இத்தனை வருஷம் இந்த பாதையில வந்துட்டீங்களே, ஏன் உங்களுடைய விசுவாசம் என்ன ஆச்சு? இயேசு ஒரு இடத்துல கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே? முதல் ஒரு விசுவாசிகளுடைய விசுவாசம் எங்கே? ஏன் விசுவாசத்துல உங்களால் நிக்க முடியல? ஏன் அவிசுவாசம் வந்துருச்சு? கர்த்தர் உன்னை சுகமாக்க மாட்டாரா? உனக்காக ரத்தம் சிந்தினவர், உனக்காக சிலுவை சுமந்தவர், உனக்காக மரித்தவர், உனக்காக உயிரோடு எழுந்தவர், உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவர், உன்னுடைய துக்கங்களை சுமந்தவர், உன்னுடைய வேதனையை சுமந்தவர், உன் பின்மாற்றங்களை நீக்க வல்லவர், அவருக்கு எல்லா வல்லமையும் உண்டு. ஏன் உனக்கு விசுவாசிக்க முடியல? தோமாவிட்ட கேட்கிற, நீ அவிசுவாசியா இராமல் என்ன செய், விசுவாசியார். அவனை அப்படியே விட்டா கடைசி வரைக்கும் அவன் தனி பிரசங்கமே பண்ணிருப்பான். இயேசு உயிரோடு எழும்புனது போய், இவனே அடுத்த புது சபைகள் தொடங்கியிருப்பான். இயேசு மரித்தது உண்மை, ஆனா என்ன செய்யல, அப்படித்தானே சொல்லுவான். இயேசு மரித்தது உண்மை, ஆனால் இயேசு உயிரோடு எழும்பல. இவங்க எல்லாம் பார்த்தேன்னு பிரம்மையில சொல்றாங்க அப்படின்னு இருப்பான். இவன் இப்படி ஒரு புது உபதேசம் பண்ணிடுவான், அவிசுவாசமான ஒரு பிரசங்கம் பண்ணிடுவான்னு சொல்லித்தான் இவனை மட்டும் தேடி வந்து அவனுக்கு என்ன செஞ்சாரு, அவரு தரிசனமானார். உங்களுக்கு அவிசுவாசம் இருக்கா? ஒருவேளை புருஷன் விசுவாசியா இருப்பாரு, நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. மனைவி நீங்க வந்து கை கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியத்தில் என்ன செய்யணும், விசுவாசத்துல. எது கல்யாணம் கட்டி வச்சிருக்கு சொல்லுங்க?
கல்யாணம் கட்டி வச்சது நம்ம நினைச்சுக்கிறோம் குடும்பம் நடத்துறதுக்குன்னு இல்ல. விசுவாசத்துல தடுமாறும் பொழுது ஒண்டியா இருந்து விழுந்தால் அவனுக்கு ஐயோ, உடனாளி ஒருவன் இருந்தால் அவனை என்ன செய்வான்? தூக்கி விடுவான். அப்படிதான் அவனுக்கு கல்யாணம். அப்போ விசுவாசத்துல நீ ஒரு ஆள் தடுமாறும் போது இன்னொரு ஆள் என்ன செய்யணும்? தூக்கி விடணும். பாஸ்டர் பாலை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இந்த ஊழியத்தை தொடங்கும் போது விசுவாச ஊழியத்தை பத்தி ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு ஒத்துக்கொண்டு ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வரும்போது கொஸ்டின் வந்துருச்சு, எப்படி விசுவாச ஊழியம்னா நம்ம ஏதோ ஊழியம் செஞ்சா அந்த லுத்தரன் சர்ச்சில் நமக்கு காசு கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப விசுவாச ஊழியம்னா அதை விட்டு வெளியே வந்துடணும், சபையும் கிடையாது ஜனமும் கிடையாது, விசுவாச ஊழியம் சம்பளமும் கிடையாது, அது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண முடியும்? மனைவி இருக்கு, 5 பிள்ளைங்க இருக்காங்க, எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? கொஸ்டின் வாடிட்டே அப்ப ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து தப்போ, விசுவாச ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோமே அப்படி யோசிச்சுக்கிட்டே டல்லா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாராம். வீட்டுக்கு வந்தா அவங்க கேட்டாங்களாம், போகும்போது ரொம்ப உற்சாகமா போனீங்க மீட்டிங்கு, வரும்போது எப்படி வரீங்க? ரொம்ப டல்லா வரீங்க. இல்ல இல்ல டல்லா இல்ல, நல்லா தான் இருந்துச்சு மீட்டிங் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. கடைசியில் அவங்க ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, விசுவாச ஊழியம் செய்யறவங்க யாராவது இருந்தா கை வைத்துங்கன்னு ஆவியானவர் சொல்றாருன்னு. நான் கையை வைத்திட்டேன். அவங்க என் தலையில கை வச்சு நெஞ்சிட்டாங்க. அந்த மிஷினரிஸ் எல்லாம் ஜெபிச்சிட்டாங்க. 3 பேர் போனோம். 3 பேர்ல 2 பேரு விசுவாச ஊழியத்தை மறுதளிச்சிட்டாங்க, வேண்டான்னு. அது கஷ்டமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த கர்த்தரை நம்பி நெஞ்சிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன். அவங்க கை வச்சு ஜெபிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா வரும்போது தான் எனக்கு பயங்கர குழப்பமும் சந்தேகமும். நீங்க என்ன சொல்லுவீங்க? மனைவி மாதிரி என்ன சொல்லுவீங்க? இப்படி திடீர்னு எங்கிட்டாவது போறது, எழுப்புதல்ங்கிறது, கூட்டங்கிறது, கடைசியில இப்படி உட்கார்ந்துக்கிறது, கூட்டத்துக்கு போனதே தப்புன்னு சொல்லுவீங்க, அப்படிதானே? என்ன சொல்லுவீங்க நீங்க? உங்க வீட்டுக்காரர் நல்லா பயங்கர விசுவாசத்துல இருக்காரு, வியாதி வந்தால் நான் மருந்து எடுக்க மாட்டேன்னு சொல்றார், நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏங்க நீங்க பாட்டு போய் சேர்ந்துருவீங்க, நானும் பிள்ளைகளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படியே சொல்லுவீங்க, அப்படித்தானே சொல்லுவீங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாச ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டீங்க, அவ்வளவுதான். இதுக்கு பிறகு நீங்க அதை பத்தி என்ன செய்யக்கூடாது? யோசிக்கவும் கூடாது, துக்கப்படவும் கூடாது. நமக்கு ஒண்ணுமே இல்லாட்டாலும் இந்த பைப்புல வர்ற தண்ணி வராதா, அதை வாங்கி அதை வச்சு நம்ம குடிச்சிட்டு என்ன செய்யலாம்? ஊழியம் செய்யலாம். உடனே அவருக்கு முகமே மாறிடுச்சான். உண்மையா அப்படி சொல்றியா அப்படின்னு கேட்டாராம் ஒய்ஃப்ட. உண்மையாவே சொல்றேன். ஆமா, கார்பரேஷன் தண்ணி கிடைச்சா போதும், அதை குடிச்சு நம்ம வண்டி ஓட்டலாம், நம்ம பிள்ளைகளை வளர்த்துக்கலாம், பார்த்துக்கலாம், ஊழியம் செய்யலாம். அதோட ஒப்பு கொடுத்தவர் தான். இப்படி துணை எங்கேயாவது இருக்கா? எப்படிப்பட்ட துணை இருக்கா எங்கேயாவது? அப்படி இருந்தாதான் குடும்பமா விசுவாச ஜீவியத்தை என்ன செய்ய முடியும்? காத்துக்கொள்ள முடியும். இல்லைன்னா பரலோகம் உண்டா, அதை நான் போய் பார்த்தால் தான் நான் நம்புவேன். நீ பார்க்கிறாளோ வாழ்ந்தாதானே நீ அங்க போக முடியும். அதை பார்க்கறதுக்கு பரலோகம் உண்டா? யார் செத்த பண்ண எங்க போனான்னு யாரு பார்த்தது? யார் போய் அதை சந்திச்சது? நரகம் யார் சொன்னது? யார் பரலோகத்தை பார்த்தது? கரெக்ட். நீ பரலோகத்தை பார்க்கணும்னாலே அதுக்கு ஒரு லைஃப் இருந்தாதான் எங்க போக முடியும். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ விசுவாசத்தை காத்துக்கொண்டு போனாதானே அது கிடைக்கும். அவிசுவாசத்தில் இருந்தா ஏன் உன்னால தேவனை விசுவாசிக்க முடியல? நீ எங்க இருந்த? உன்னுடைய ஆரம்ப ஸ்டேஜ் என்ன? ஒண்ணுமில்லாத இடத்துல கர்த்தர் உனக்கு உருவாக்கி கொடுக்கலையா? இல்லாத இடத்துல கர்த்தர் உன்னை இருக்கிறத அழைக்க வைக்கலையா? புழுதியில கிடந்த உன்னை குப்பையிலிருந்து தூக்கி கொண்டு வரவில்லையா? உன்னை சிங்காசனத்தில் கொண்டு வந்து வைக்கணும்னு அவருக்கு திட்டம் இல்லையா? அவருக்கு உன்னை குறித்து ஒரு பெரிய விசுவாசம் இருக்கு. எப்படி ஆயினும் அவனை என்ன செஞ்சிடலாம்? உருவாக்கிடலாம். ஆனா உனக்கு தான் என்ன இல்ல, கர்த்தர் உருவாக்குவாரான்னு ஒரு சந்தேகம். ஒரு பெரிய சிற்பியும் அவனுடைய நண்பனும் ஒரு ரோட்ல போயிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு பெரிய கல் கிடந்துச்சான், ஒரு கருங்கல், கிரானைட்ஸ். எங்கேயோ ஏத்திட்டு போனது விழுந்து ஓரத்தில் தள்ளி வச்சுட்டாங்க. அதை கொண்டு போனவங்க அதுக்கு பிறகு யூஸ்லெஸ், கொண்டு போக முடியாது, தூக்கிட்டுலாம் எடுக்க முடியாதுன்ட்டு அந்த பெரிய பாறாங்கல்லாம் அங்க போட்டு போயிட்டான். அது கிடந்துச்சு. இவன் திடீர்னு அந்த சிற்பியும் அவனும் அந்த இடத்துக்கிட்ட வந்தாங்க. வந்து பார்த்தாங்க. அப்படி பார்த்துட்டே போகும்போது நண்பனும் அவனும் பேசிட்டே போகும்போது சிற்பி நின்னுட்டான். நின்னுட்டு சொன்னானா, டேய் எவ்வளவு அருமையான ஒரு குதிரை நிக்குது பாடுறான். எப்படி இருக்கும்? அவன் சொன்னானா, ஏண்டா உனக்கு என்னடா ஆச்சு? நல்லதனடா இவ்வளவு நேரம் என் கூட வந்த, இப்ப திடீர்னு என்ன சொல்லிட்ட? ஒரு கண்ணை திறந்து பாடுறா, பெரிய பாறாங்கல் கிடக்குது, நீ என்ன சொல்லிட்ட? ஒரு பெரிய குதிரை நிக்குது, அழகான குதிரை நிக்குதுங்கிற, உன் கூட வந்தது பெரிய தப்புன்னு சொன்னான். 2 பேரும் போயாச்சு. நண்பன் போன பிறகு இவன் அடுத்த நாள் எங்க வந்துட்டான்? சிற்பி கல்லுகிட்ட வந்துட்டான். வந்து இரவும் பகலும் உட்கார்ந்து அவன் மைண்ட்ல
அழகான ஒரு குதிரை. இந்த கல் உடையாது, இந்த கல்லை ஷைன் பண்ணா பயங்கரமா மின்னும். அவனுக்கு அது தெரிஞ்சிருச்சு. அழகா அந்த இடத்துல ஒரு குதிரைய அந்த கல்லுல வடிச்சிட்டான். வடிச்சு பார்த்தா அது அப்படியே ஒரிஜினலா உயிருள்ள ஒரு குதிரை மாதிரியே அதை நிப்பாட்டிட்டான். நண்பனை கூட்டு வந்தான். குறிக்கப்பட்ட காலத்துக்கு பின்ன நண்பனை கூட்டு வந்தான். நண்பனும் இவனும் வந்தான். வந்து நண்பனுக்கு அது மறந்தே போச்சு. இவன் புலம்புனதெல்லாம் அவனுக்கு மறந்து போச்சு. திடீர்னு வந்தா இப்போ இவன் ஒண்ணுமே சொல்லல. அவனை கூட்டு வெளியே வந்தான். வந்த உடனே இங்க பாடுறா பெரிய அழகான ஒரு குதிரை நிக்கிறான். அப்ப போய் பார்த்தாதான் தெரிஞ்சது அது என்ன குதிரை, கல் குதிரை. அப்பதான் இவன் சொன்னான், நீ கல்லா பாக்குற, நான் அதை எப்படி பாக்குறேன், ஒரு குதிரையாய் பார்த்தேன். உன்னைய மற்றவங்க எல்லாம் விழுந்து போன ஒரு யாக்கோவோ பார்ப்பாங்க, ஆனா தேவன் உன்னை யசூரனாய் பார்க்கிறார். ஆரம்பம் யாக்கோபு எத்தன், ஏமாத்துக்காரன், வஞ்சிக்கிறவன், திருடுறவன், எல்லாம் செய்யுது. ஆனா கர்த்தர் இவனை எப்படி மாற்றினாரு, இஸ்ரவேலாய் மாற்றினார். அவருடைய பார்வையில அவனை யசூரனா வச்சிருந்தார். ஆனா நம்முடைய பார்வையில யாக்கோபு எப்படித்தான் தெரிகிறாரு, இன்னும் அதே புருஷன் தான் தெரிகிறான், அதே மனைவி தான் தெரிகிறா, அதே விசுவாசி தான் தெரிகிறா. அவன் இப்படித்தான், அவன் இப்படித்தான். இந்த பயோடாட்டாவை முதல்ல நீங்க இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிடணும். ஒவ்வொருத்தரை பத்தி இருக்கிற தவறான எண்ணங்களை நீங்க என்ன செய்யுங்க, அவிசுவாசத்தை எடுத்துருங்க. திருந்த மாட்டாரு, திருந்த மாட்டா அப்படிங்கிற ஒரு இதே என்ன செய்யக்கூடாது, நீங்க உங்க மனசுல கொண்டு வரக்கூடாது. தேவன் ஒரு மனசுல ஒண்ணு வச்சிருக்கிறார். யாக்கோபிலே நான் அக்கிரமத்தை காண்கிறதில்லை, இஸ்ரவேலிலே நான் குற்றம் பிடிக்கிறதில்லை. நீங்க பாருங்க, யாக்கோபு யாக்கோபு யாக்கோபுன்னு தான் சொல்லிட்டே இருக்கீங்க. கர்த்தர் அவரை கொஞ்ச நாள் எப்படி மாத்திட்டாரு, இஸ்ரேல் 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 மாத்திட்டாரு. ஆனா கடைசி அவன் சாகும் பொழுது அவனுடைய லைஃப் எப்படி மாறிச்சு தெரியுமா, யாக்கோபே இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யசூரனே அப்படின்னா யாரு, அது ஒரு தனி ஆள் இல்ல, இவனுடைய தேர்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் யாக்கோபு, இரண்டாவது ஸ்டேஜ் இஸ்ரேல். ஒரு காலத்துல பாவி, அடுத்து ஒரு விசுவாசி, அடுத்த ஸ்டேஜ் பரிசுத்தவான். யசூரன் சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, கடவுளுடைய நீதிமான். எப்படி இருக்கும் பாருங்க. கர்த்தர் அவனை அப்படித்தான் மைண்ட்ல வச்சிருந்தார். இவங்க நினைச்சதெல்லாம் அண்ணனை ஏமாத்திட்டான், மாமனை ஏமாத்திட்டான், அப்பாவை ஏமாத்திட்டான், வரிசை எல்லாரையும் ஏமாத்திட்டே வர்றான். இப்ப பாருங்க, ஜெபம் பண்றது கூட பாத்தீங்க பயங்கரமா ஆண்டவரே ஏமாத்துற மாதிரி தான் என்ன செய்யறான், முழங்கால் நிக்கிறான். அப்படித்தானே 7 மணி நேரம் நின்னா முழங்கால, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், விட்டவே மாட்டேன். சரி, இப்படியே ஆசீர்வதிக்க முடியாது. அவனுக்கு அன்னைக்கு பேரை என்ன செஞ்சாரு, இஸ்ரேல்னு பேர் வச்சு ஆசீர்வதிச்சுட்டு போனார். ஆனா அதை அவனை அப்படியே விடவில்லை. அடுத்து அவனை எந்த ஸ்டேஜுக்கு தூக்கிட்டு வந்தாரு, அவருடைய மைண்ட்ல யாக்கோபு கிடையாது, அவருடைய மைண்ட்ல யசூரன். அவருடைய மைண்ட்ல உன்னை விசுவாசியா தான் பார்க்கறது இல்ல, அவருடைய மைண்ட்ல உன்னை மனவாட்டியா தான் பார்க்கிறார். அந்த ஒரே நோக்கத்துல தான் நீ வியாதிப்பட்டாலும், நீ பின்மாறி போனாலும், நீ சோர்ந்து போனாலும், விடாய்த்து போனாலும், விழுந்தாலும் எழுந்தாலும் அவர் உன்னை தூக்கி எடுத்து எப்படியோ கொண்டு வர்றது நோக்கம் என்னன்னா, எப்படியாயினும் உன்னை கரைதரை இல்லாத ஒரு ஆளா நிறுத்த முடியுங்கிறது. அவருடைய அந்த ரத்தத்துக்கு வல்லமை உண்டுங்கிறத என்ன செய்யறாரு, விசுவாசிக்கிறார். என்னுடைய மரணம் வீணா போகல, நான் உயிர் திறந்தது வீணா போல, இவனை எப்படியாயினும் நான் கொண்டு வருவேன். அந்த பெரிய திட்டம் அவருக்கு இருந்துச்சு. அதனால பிரியமானவர்களே, முதலாவது நம்முடைய ஜீவியத்தில் அவிசுவாசத்தை நீக்க வேண்டும். விசுவாசிங்க. கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். கடைசியா சொல்றாரு, அவர் சொல்லிட்டு போறாரு. அந்த தூதர்கள் சொல்றாங்க, நீங்க எல்லாரும் இப்ப அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? பார்க்கணும்னா எங்க போங்க, நீங்க பார்க்கணும், உயிர்த்த வந்த இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இயேசுவை மகிமையில பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? இயேசு வரும் பொழுது நீ அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? எக்காலம் தொனிக்கும் பொழுது நீ மறுரூபமாகணும்னு ஆசைப்படுறியா? அவரை உயிர்த்த வந்த இயேசுவை பார்க்கணும்னா கடைசி மெசேஜ், நீ எங்க போனோம், கலிலேயா போகிறேன். கலிலேயான்னு சொன்னா ஒரு வட்டம்னு அர்த்தம், இல்லாவிட்டால் தேவ சித்தம்னு அர்த்தம். ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவை உயிர்த்திருந்த இயேசுவை பார்க்கணும்னா அவனுடைய வாழ்வின் துக்கங்களை, அவனுடைய கண்ணீரை மாற்றுகிறார், துக்கங்களை மாற்றுகிறார், சமாதானத்தை கட்டளிடுகிறார், பின்மாற்றத்தை மாற்றுகிறார், அவனுடைய அவிசுவாசத்தை மாற்றுகிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியாக அவரை பார்க்க வேண்டுமானால் கடைசியாக அவன் கலிலேயாவுக்கு போனால் அங்கே அவரை பார்க்கலாம். அதான் செய்தி. உடனே அவங்க போனாங்க, கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். எல்லாரும் ஓடி போய் கலிலேயாவில் போய் சேர்ந்தாங்க.
மத்தேயு 28:16. அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார். இயேசுவை பார்த்து மகிமையிலே வரப்போகிறார். இயேசு மறுபடி சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை பார்க்கணும்னா நீ எங்க போகணும்? உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கணும்னா கடைசியா நீ பார்க்க வேண்டிய, நீ போய் தரிசிக்க வேண்டிய இடம் எது? கலிலேயா. நீ கலிலேயாவுக்கு போனா தேவ சித்தத்தை நீ செய். உனக்கு கடைசி மெசேஜ். தேவ சித்தம் என்ன? வாலிப பையங்க பிள்ளைங்க விவாகத்தை பத்தி யோசிக்கவே கூடாது. அதுக்காக விவாகம் கட்டக்கூடாதுன்னு நான் சொல்லல. தேவ சித்தம் என்ன? ஒரு காலேஜ் படிப்பு முடியுது, அடுத்த காலேஜ் போகணும்னா எப்படி நான் என்ன படிப்பு நான் எடுக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேளு. கர்த்தர் உனக்கு கரெக்டா அந்த தேவ சித்தத்தின்படி உள்ள படிப்பை கொடுப்பார். வேலைக்கு போறது கர்த்தர் தேவ சித்தப்படி உள்ள வேலையை உனக்கு என்ன செய்வாரு? கொடுப்பார். அது தேவன் நடத்துவார். விவாகமா கர்த்தர் தேவ சித்தப்படியே நடத்துவார். ஊழியமா விவாகமா அப்படி ஒரு கட்டம் வரும்போது உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. தேவ சமூகத்துல காத்துரு. அவசரப்பட்டு அதிரடியா எங்கேயா போய் கழுத்தை நெஞ்சிடாத. எழுப்புதல் அடைஞ்சு ஊழியத்துக்கு போயிடாத. பின்மாறி போய் ஊழிய கல்யாணத்தையும் கட்டிடாத. நில்லு. தேவ சித்தம் என்னது? ரோமர் 12:1 என்ன சொல்லி இருக்கிறது? நன்மையும் பிரியமான பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து நீ அதுக்கு பிறகு ஒப்பு கொடு. உன்னை குறித்த தேவனுடைய திட்டம் வாசிங்க. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று. நன்மை, பிரியம், அடுத்து பரிபூர்ண சித்தம். இந்த மூணையும் நீ கரெக்டா கிளியர் பண்ணிக்க. நன்மையான சித்தம் என்ன? ஆண்டவருக்கு பிரியமான சித்தம் என்ன? பரிபூர்ண தேவ சித்தம் என்ன? இதை நீ அனலைஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்ல கையெழுத்து. ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா நீங்க அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு. கர்த்தாவே இவனை குறித்து என்ன நோக்கம்? ஒரு அம்மா தூத்துக்குடியில ஒரு அம்மாவுக்கு பையன் பிறந்துச்சு. பையன் பிறக்கும் போது அவங்க ஜெபிச்சாங்க, கர்த்தாவே எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தாரீங்க, இவனை குறித்து உங்களுடைய நோக்கம் என்ன? இவன் எப்படி இருப்பான்? எப்படி வளருவான்? இவன் எப்படி, இவனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு ஜெபம் பண்ணாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, இவன் ராஜாக்களை கணக்கு கேட்கிறவனாய் மாறுவான்னு சொன்னான். ராஜாக்கள் காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சே. இந்தியாவில் ராஜாக்கள் காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப கர்த்தர் சொல்றாரு, இவன் ராஜாக்களை கணக்கு. சரின்னு அந்த மனசுல வச்சுக்கிட்டாங்க. அவன் வளர்ந்தான், படிச்சான், வாலிபமா மாறினான், டிகிரி எல்லாம் முடிஞ்சது. கடைசியில் பார்த்தா கவர்மெண்ட்ல ஆடிட்டரா ஜாயின் பண்ணான். கவர்மெண்ட்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு பெரிய டாப் போஸ்ட்ல ஆடிட்டரா ஜாயின் பண்ணான். அந்த அம்மாவுக்கு அது ஒண்ணுமே புரியல. அவனுக்கு அது மறந்தே போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் டெல்லியில இருந்து ஒரு அவசர அழைப்பு, நீங்க போய் மைசூர் பேலஸ அக்கவுண்ட்ஸை கிளியர் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? மைசூர் ராஜாவுடைய அரண்மனையுடைய கணக்கை நீ என்ன செய்யணும்? போய் கிளியர் பண்ணணும். அப்பதான் இந்த அம்மாவுக்கு புரிஞ்சுது, ராஜாக்களுடைய கணக்கை பார்ப்பான். எப்படி இருக்கும் தீர்க்கதரிசனம் எப்படி வருது பாருங்க. உங்க பிள்ளைகளை குறித்து பிறக்கும் போது சீயோனா எருசலேமான்னு கேட்டீங்களா? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? இஸ்மவேல் பிறந்த உடனே சொன்னார், இவன் துஷ்டனாய் இருப்பான். போச்சா? இன்னைக்கு வரைக்கும் அவன் எப்படிதான் இருக்கான்? தீவிரவாதியா தான் இருக்கான். உங்க பிள்ளைகளை பிறக்கும் போது ஏதாவது கேட்டீங்களா? இனிமே கேட்க போறேன்னு சொல்றீங்களா? கேட்டு பாருங்க. கர்த்தர் அவங்க குறித்து ஒரு திட்டத்தை என்ன செய்வார்? உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இயேசு சொன்னார், கலிலியாவுக்கு போங்கள். தேவ சித்தத்தை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்தால் தேவ சித்தத்தின் முடிவு நம்மை இயேசுவினிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். எல்லாரும் கண்களை மூடுவோம். உயிர்த்தெழுந்த இயேசு இந்த அன்றைக்கு அவர்களை சந்தித்து விட்டுத்தான் 40 நாள் முடித்த பின்பு அவர் ஆசீர்வதித்து விட்டு அவர் பரத்துக்கு பிதாவின் மகிமைக்கு கடந்து போனார். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த இந்த ஆராதனையில கர்த்தர் உன் துக்கத்தை மாற்றும்படியாக வந்திருக்கிறார். சில நிமிடங்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடலாம். இந்த 7 நோக்கமும் இப்போ உனக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும். கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்த பிறகு நீ துக்கப்படாத. நீ வடிக்கிற கண்ணீர் விருதாவாய் போகாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க அந்த வசனத்தை? நான் வடித்த கண்ணீர் எல்லாம் தேவனுடைய துருத்தியில் கணக்கில் இருக்கிறது. உன் ஊழியத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக, புருஷனுக்காக நீ போகிற கொடுமையான பாதைகள் நிமித்தம் நீ வடித்த கண்ணீர்கள் ஒன்றும் விருதாவாய் போவதில்லை. உன் கண்ணீரை காண்கிறவர்,
உயிர்த்தெழுந்த இயேசு இந்த கூட்டத்தில் உன் அழுகையை அவர் ஆனந்த களிப்பாய் மாற்ற விரும்புகிறார். நீ இனிமேல் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கையற்ற நிலவரத்தில் நீ போக வேண்டாம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு போ. நீ உன் துக்கத்தை மாற்றுகிறவர் வந்திருக்கிறார். உன் துக்கத்தை சுமந்தவர் வந்திருக்கிறார். ஏன் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாய்? இன்றைக்கு இந்த காலை வேளையில உன்னுடைய சமாதானத்தை கர்த்தர் நதி போல புறப்பட்டு வர பண்ணுகிறார். நீ பூர்ண சமாதானத்தை காத்துக்கொள்வாயாக. யாவரோடும் சமாதானமாயிரு. உன் வியாதி பலவீனங்கள் எல்லாம் ஓடி போய்விடும். பின்மாற்ற ஆவியை கடிந்து கொள்ளும்படியாக உயிர்த்தெழுந்த இயேசு இதோ கடந்து வந்திருக்கிறார். உன்னுடைய அவிசுவாசத்தை நீக்க அவர் போராடி கொண்டிருக்கிறார். சொல்லு, வாயை திறந்து சொல்லு, கர்த்தாவே நான் உம்மில் நேசிக்கிறேன். ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். உன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். நீ புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே உன்னை புறஜாதிகளுக்குள்ளே நான் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நீ கலிலேயா போனால் அவரை பார்க்கலாம். இதோ சீக்கிரமா இயேசு வரப்போகிறார். நாம் தேவ சித்தம் செய்தால் அவரை போய் நேரடியாக முகமுகமாய் பார்ப்போம்.